ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா கணேஷ் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போட்ட அடுத்தடுத்த கதைகள் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது எழுத்தாளர் லதா கணேஷ் அவர்களின் நேசம் கொண்டது நெஞ்சம். ஏனுங்க புது கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். எழுத்தாளர் லதா கணேஷ் அவர்களின் நேசம் கொண்டது நெஞ்சம். கதையின் குரலாக சுபிதா கண்ணன். அத்தியாயம் 1. உன்னோடு துவங்கிய வாழ்வில் முதலும் நீ முடிவும் நீ. நாணமும் அச்சமுமாய் அழகாய் தயாராகி நின்றிருந்த இந்துவின் அருகில் வந்த சிந்து, அடடே, ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்ட. உண்மையிலேயே நீ அக்கா இந்து தானா என்று கேலி பேசிய தங்கையின் வார்த்தையில் இன்னும் நாணமுற்று சிவந்தாள் இந்து. சிமாடி இந்து, ரெடி ஆயிட்டியா? நல்ல நேரத்துல கிளம்பணும், சீக்கிரமா ரெடியாக, அப்பா ஆட்டோ கூப்பிட்டு போயிருக்காரு என்று மகளை தேடி வந்தார் சந்திரிகா. எதுக்கு ஆட்டோ? இந்துவ பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாம எல்லாரும் எங்க கிளம்பி போறோம் என்று புரியாமல் குழப்பமாய் வினவினாள் சிந்து. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்பதான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. பொண்ணை பெருமாள் கோவில வச்சு காட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தாதான் வீட்டுக்கு வந்து மற்ற விஷயமே பேசுவாங்களாம் என்று விளக்கம் கொடுத்தார் சந்திரிகா. இது என்ன புது கதையா இருக்கு? இந்துவோட போட்டோவை அனுப்பி வச்சு அவங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் பிடிக்கவும் தானே பொண்ணு பார்க்கவே வரோம்னு சொல்லி இருந்தாங்க. இப்ப பொண்ணு பிடிச்சாதான் வீட்டுக்கே வருவோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? வழக்கமா எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு வந்து தானே பொண்ணு பார்ப்பாங்க. இவங்க என்னடானா கல்யாண பொண்ணை கோவிலுக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்படி ஒண்ணு அவங்கள தேடி போய் நம்ம இந்துவை காட்டணும்னு நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்கள அப்படியே திரும்பி போக சொல்லுங்க என்று எரிச்சலுடன் பேசினான் சிந்து. இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் சட்டம் பேசிக்கிட்டு என்று சந்திரிகா இளைய மகளை கண்டிக்க, சின்ன பிள்ளை, அதுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது, சொல்ற விதமா சொன்னா எல்லாம் புரிஞ்சுப்பான் என்று தன் அக்காவின் மகளுக்கு பரிந்து பேசி சிந்துவிற்கு விளக்கம் கொடுக்க முன் வந்தார் காயத்ரி. நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல என்று அன்னையின் கண்டிப்பால் உண்டான கோபத்துடன் தலையை சிலுப்பி அமர்ந்திருந்த சிந்துவின் அருகில் வந்த காயத்ரி, இங்க பாரு சிந்துமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோயிலுக்கு வர்றது கூட ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான் என்று துவங்க, அது எப்படி என்று புரியாமல் கேட்டாள் சிந்து. ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நம்ம இந்துவை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அந்த விஷயம் வெளியாளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. அதனால நம்ம பொண்ணை யாரும் நாளைக்கு தப்பா பேச மாட்டாங்க. இப்படிதான் போன வாரம் எங்க பக்கத்து வீட்டு மஞ்சுளாவை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. வந்த மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் கலரா வேணும், வசரம் பத்தல, அது இதுன்னு காரணம் சொல்லி பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதோட அந்த பொண்ணுக்கு 10வது மாப்பிள்ள பார்த்தாச்சு. வந்த எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு போனாங்களே தவிர யாருக்கும் பொண்ணு பிடிக்கல. அந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமும் நடக்கல. அடிக்கடி வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு பிடிக்கலன்னு போற விஷயம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கவும் அந்த பொண்ணுக்கு என்ன குறையோன்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்று விளக்கம் கொடுத்தார் காயத்ரி. வந்தவங்களுக்கு பிடிக்கலனா இந்த பொண்ணு எதுக்கு தப்பா பேசணும்? பொண்ணு பார்த்துட்டு போன 10 பேரையும் சட்டை பிடிச்சு கேள்வி கேட்க வேண்டியதானே என்று குதர்க்கமாய் வினவினாள் சிந்து. பொண்ணுங்க மேல எந்த தப்பும் இல்லைனாலும் எல்லா தப்பும் பொண்ணுங்க மேலதான்னு பழி போட்டு பகடி பேசுறது காலகாலமா நடக்கிறது தானே என்று அங்கலாய்த்து கொண்டார் காயத்ரி. அது என்னவோ உண்மைதான். அது சரி, ஆனா இதுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன பெனிஃபிட்? வீட்டுக்கு வந்தாலாவது நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா சாப்பிட்டுட்டு பேசலாம். கோயில் அதெல்லாம் முடியாதே என்று குழப்பம் தெளிந்து கொள்ள வினவினான் சிந்து. ஒருவேளை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பொண்ணை பிடிக்காம போச்சுன்னா என்று காயத்ரி நிறுத்த, ஓ, அவங்க இந்துவை பிடிக்கலன்னு வர சொல்லுவாங்களா என்று இடையில் கை வைத்து முறைத்தான் சிந்து. ஆட, இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் முறுக்கிக்கிட்டு என்று சந்திரிகா தன் மகளின் தலையில் செல்லமாய் தட்டினார். நம்ம இந்துவை யாருக்கு பிடிக்காது? இருந்தாலும் எல்லாருடைய ரசனையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியாதல்ல. ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் யாருக்காவது நம்ம இந்துவை பிடிக்காம இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்களான நாம அவங்கள கட்டாயப்படுத்தி நிச்சயத்தை மாத்த வச்சிட்டோம்னா அதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க என்று விளக்கம் கொடுத்தார் காயத்ரி. இது என்ன லூசுத்தனமா இருக்கு? நம்ம வீட்டு பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னவங்கள கட்டாயப்படுத்தி யாராவது நிச்சயம் பண்ணுவாங்களா என்று காயத்ரியின் வார்த்தையை ஒப்புக்கொள்ள மனம் இல்லாமல் வாதம் புரிந்தான் சிந்து. அப்படியும் சிலர் இருக்காங்க சிந்துமா. நம்ம சோமசுந்தர மாமா பையன் அரவிந்துக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல இப்படிதான் நடந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து மொத்தமே 4 பேர் தான் பொண்ணு வீட்டுக்கே போயிருந்தாங்க. ஆனா பாரு, பொண்ணு வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்து வீடு சொந்த பந்தம்னு ஊரையே கூட்டி வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு போய் பதில் சொல்றோம்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னதுக்கு எதுவா இருந்தாலும் இங்கே ஒரு முடிவா சொல்லிட்டு போங்கன்னு கட்டாயப்படுத்திருக்காங்க.
இவங்களும் இத்தனை பேருக்கு முன்னாடி பொண்ணை பிடிக்கலன்னு எப்படி சொல்றதுன்னு தெரியாம பிடிச்சிருக்கு, இருந்தாலும் வீட்டுக்கு போய் பதில் சொல்றோம்னு அங்கிருந்து நழுவ பார்த்திருக்காங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க, இனி யோசிக்க என்ன இருக்கு? கையோட கல்யாணத்தை உறுதி பண்ணி பூ வச்சுட்டு போங்கன்னு சொல்லி கையோட பூவையும் வாங்க விட்டு வர வச்சு பொண்ணுக்கு பூ வச்சு உறுதியானதுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்காங்க என்ற உறவினர் ஒருவருக்கு நடந்த கதையை விவரித்தார் காயத்ரி. அடப்பாவீங்களா, இப்படி கூடவா உருட்டி மிரட்டி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வீட்டுல அந்த பொண்ணால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்று வெகுளியாய் பேசினாள் சிந்து. இல்லாம எப்படி? கல்யாணத்துக்கே உருட்டி மிரட்டினவங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா சும்மா விட்டுடுவாங்களா என்ன? அந்த பொண்ணு கண்ணை கசக்கின அடுத்த நிமிஷமே வண்டி கட்டிட்டு பஞ்சாயத்துக்கு வந்து நிக்க மாட்டாங்க. இப்ப சோமசுந்தர மாமா வீட்டுல அந்த பொண்ணு வச்சதான் சட்டம். யாரும் அந்த பொண்ணு மீறி எதுவும் செய்ய முடியறதில்ல என்று கசந்த புன்னகையுடன் கூறினார் காயத்ரி. நானே இதை பத்தி உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன் காயத்ரி. போன வாரம் சோமசுந்தரான வீட்டுக்கு போயிருந்தியே, என்னாச்சு? அண்ணி எப்படி இருக்காங்க? இப்ப அவங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதா? அந்த பொண்ணு கடைசியா என்னதான் சொல்லுது என்று அக்கறையாய் விசாரித்தார் சந்திரிகா. ஏதோ இருக்காங்க, ஆள் பாதியா இழைச்சு போயிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து வீட்டுக்குள்ள எந்த நேரமும் சண்டையும் சச்சரவு தான் போல. சும்மா ஒரு வார்த்தை சொன்னா கூட மருமக உடனே கண்ணை கசக்கி பஞ்சாயத்தை கூட்டிடுவாளாம். அவ வீட்டாளுங்களும் என் பொண்ணு அப்படி வளர்த்தோம் இப்படி வளர்த்தோம்னு பாட்டா படிச்சு பாடுபடுத்திடுவாங்களாம். கடைசியா பையனாவது நல்லா இருக்கட்டுமேன்னு தனி கொடுத்து வைக்க முடிவெடுத்திருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும் போதே அம்மாவையும் பையனையும் பேச விட மாட்டாளாம். தனியா போனா பையனை மொத்தமா மறந்துட வேண்டியதா இருக்குமோன்னு பயப்படுறாங்க என்று அனுதாப குரலில் கூறினார் காயத்ரி. அவங்க பயமும் நியாயம்தானே, பாவம் ஒரே பையன், தனியா போயிட்டா தினமும் பார்த்து பேச முடியாதுல்ல என்று உடன் சேர்ந்து அனுதாபப்பட்டார் சந்திரிகா. கர்மா இஸ் பூமரங்கம்மா, நாம என்ன செய்யறோமோ அதுக்கான பலனை நாம் அனுபவிச்சுதான் ஆகணும் என்றாள் சிந்து. அது என்னவோ உண்மைதான். நாம இப்ப அந்த அண்ணிக்காக கவலைப்படுறோம். ஆனா சோமசுந்தரம் அண்ணாவும் பெரியம்மாவுக்கு ஒரே பிள்ளை தானே. கடைசி காலத்துல நம்ம பெரியம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க சாகும்போது கூட மனசாட்சி இல்லாம அண்ணனை போய் பார்க்க விடாம தானே தடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்குதான் இப்ப அனுபவிக்கிறாங்க என்று மகளின் வார்த்தையை ஆமோதித்தார் சந்திரிகா. பெரியவர்களின் வாய்ப்பார்த்து நின்றவள் பேச்சு திசை மாறி செல்வதை உணர்ந்து, ஆனா நாம அப்படி இல்லையே, நாம ஒன்னும் நம்ம இந்துவ அவங்க தலையில கட்டிடணும்னு நினைக்கலையே என்றாள் சிந்து. அது மாப்பிள்ள வீட்டு ஆளுங்களுக்கு தெரியாதே என்று முடித்தார் காயத்ரி. தெரியலன்னா தெரிஞ்சுட்டு வந்திருக்கணும் என்று வாதிட்டாள் சிந்து. அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. வாசல்ல ஆட்டோ சத்தம் கேக்குது பாரு. அப்பா ஆட்டோ கூட்டிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நாங்க இந்துவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம். நீ வீட்டுல பத்திரமா இரு, கதவை திறந்து போட்டுட்டு பக்கத்து வீட்டுல போய் அரட்டடிக்க போயிடாத என்று இளைய மகளுக்கு அறிவுறுத்தி விட்டு அலங்காரத்துடன் தயாராகி இருந்த மூத்த மகள் இந்துவை அழைத்து கொண்டு வாசலுக்கு சென்றார் சந்திரிகா. என்ன தனியா விட்டுட்டு போறீங்க? நானும் கோயிலுக்கு வாரேன், மாப்பிளைய நானும் பார்க்க வேண்டாமா என்று அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள் சிந்து. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத சிந்து, சொன்னா புரிஞ்சுக்கோ, நீ அங்க வரக்கூடாது என்று கண்டிக்கும் குரலில் பேசினார் சந்திரிகா. ஏன் வரக்கூடாது? ஓ, ரோஜா படத்துல வர்ற மாதிரி அக்காவை விட்டுட்டு தங்கச்சி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா என்று வாய் தொடுக்காக வினவினாள் சிந்து. நல்ல விஷயத்துக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது இப்படி அவசகுணமா வாய் வைக்காதன்னு எத்தனை தடவை சொல்றது என்று உடன்பர பிடிவாதம் பிடித்து நின்றவள் தலையில் வலிக்கும்படி தட்டினார் சந்திரிகா. அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன் என்று விடாமல் பிடிவாதம் பிடிக்க அப்போதும் மனம் இறங்காமல் தன் முடிவில் தீர்மானமாக நின்றார் சந்திரிகா. ஏமா இந்த எங்க நான் எங்க, அவ அழகுக்கும் பொறுமைக்கும் பக்கத்துல கூட நான் வர முடியாது என்று சிந்து தன் தமக்கு இந்துவின் அழகையும் குணத்தையும் உயர்வாய் பேசிட, இந்து குணத்துக்கும் ஓன் குணத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த எங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டாளுங்களுக்கு தெரியாது இல்லையா? சொன்னா புரிஞ்சுக்கோ, எல்லார் பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது என்று அறிவுரை வழங்கினார் சந்திரிகா. அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தானே வருவாங்க, நீங்க தானே சொன்னீங்க என்று விதண்டாவாதம் புரிந்தாள் சிந்து. சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காம வீட்டுக்குள்ள போ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வீட்டை கிளீன் பண்ணி வை. அங்க பாரு, ஹால்ல போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சு சுத்தம் பண்ணு என்று தன் இளைய மகளுக்கு உத்தரவு பிறப்பித்தவர் மேலும் வாதாடி கொண்டு நில்லாமல் தன் மூத்த மகளை அழைத்து கொண்டு ஆட்டோ ஏறி புறப்பட்டார் சந்திரிகா. உடன் செல்ல முடியாத கோபத்துடன் அன்னை சொன்ன வேலையை அரைமனதாய் செய்து கொண்டிருந்தாள் சிந்து. பெரியவர்கள் கிளம்பி சென்ற சற்று நேரத்தில் சிந்துவை அலைபேசியில் அழைத்திருந்த சந்திரிகா, மாப்பிளைக்கு நம்ம இந்துவை ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாரும் இப்ப கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவோம். மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க 10-20 பேர் இருக்காங்க. டீ காஃபிக்கு வேண்டிய பாலை காய்ச்சி வச்சுடு
பால் பத்தலைன்னா பக்கத்து கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சுடு என்று உத்தரவு பிறப்பித்தார் சந்திரிகா. சின்னது 10-20 பேரா? இவங்க பொண்ணு பார்க்க வந்தாங்களா இல்ல கல்யாணம் பண்ணி இந்துவ கையோட கூட்டிட்டு போக வந்தாங்களா என்று துடுக்குத்தனமாக சிந்து பேசிட, என்னன்னு தெரியல, கல்யாணத்தை உறுதி பண்ணி இன்னைக்கு பூ வச்சுட்டு கல்யாண தேதியும் குறிச்சிடலாம்னு சொல்றாங்க. சரி சரி, மாசம் மாசம் பேசிட்டு இருக்காம ஓடி போய் வேலை கவனி என்றார் சந்திரிகா. அன்னையின் உத்தரவுப்படி வேண்டிய வேலைகளை முடித்து மற்றவர்களின் வருகைக்காக ஆவலாய் காத்திருந்தான் சிந்து. மாப்பிள்ளை வீட்டினர் வருவதற்கு முன்பே சந்திரிகா இந்துவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு முன் வந்துவிட, கோவிலில் இருந்து திரும்பி வந்ததிலிருந்து கால்கள் தரையில் நிற்காமல் வெண்மேகம் போல மிதந்து கொண்டிருந்த இந்துவிடம் மெதுவாய் சென்று, ஏய், உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? தனியா பேச விட்டாங்களா? என்ன பேசிக்கிட்டீங்க என்று ஆர்வமாய் அடுக்கடுக்காய் கேள்வி எழுப்பினாள் சிந்து. கோவில்ல நிறைய பேர் இருந்தாங்க சிந்து என்று இந்து துவங்க, கோவில்னா நிறைய பேர் இருக்கதாண்டி செய்வாங்க, நீ விஷயத்த சொல்லு என்று தமக்கே அவசரப்படுத்தினாள் சிந்து. நான் வெளியாளுங்களை பத்தி பேசல, அவரோட சொந்தக்காரங்களே நிறைய இருந்தாங்க என்று கண்களை விரித்து வியப்புடன் கூறினாள் இந்து. அவரு கதை அப்படி போகுதா? மேல சொல்லு என்று கதை கேட்கும் ஆர்வத்துடன் வினவினாள் சிந்து. எனக்கு யாரும் மாப்பிளன்னு தெரியல, எல்லாரும் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வீட்டு பையன் அபிய பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா ஆயிடுச்சு என்றாள் இந்து. அபியா என்று குழப்பமாய் சிந்து வினவ, அபிநந்தன் என்று வெட்கத்துடன் தன் வருங்கால கணவனின் பெயரை கூறினாள் இந்து. ஓஹோ என்று கிண்டலாய் சிந்து சிரிக்க, கிண்டல் பண்ணாத வாளு என்று தங்கையை அதட்டினாள் இந்து. சரி சரி, நீ கிண்டல் பண்ணல, நீ மேல சொல்லு என்று அடுத்து நடந்ததை ஆர்வமாய் வினவினாள் சிந்து. அவங்க நேரடியா அப்படி கேட்டதும் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நீ என் பக்கத்துல இருந்திருந்தா ரொம்ப தைரியமா இருந்திருப்பேன். அந்நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியாம பிடிச்சிருக்குன்னு தலையாட்டிட்டேன் என்றாள் இந்து. என்ன என்ன சொல்றதுன்னு தெரியாம தலையாட்டிட்டியா என்று அதிர்ச்சியுடன் சிந்து வினவ, என்ன வேற என்ன செய்ய சொல்ற? அவரை சுத்தி அத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க முன்னாடி வேற என்ன சொல்ல முடியும்னா என்று இந்து கூறிட, அப்ப உனக்கு பிடிக்காம தான் ஓகே சொல்லிட்டு வந்தியா? ஐயோ, இது தெரியாம கல்யாண தேதி குறிக்கிறத பத்தி அம்மா பேசிட்டு இருந்தாங்க. இரு அம்மா கிட்ட போய் உனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வரேன் என்று பதட்டமாய் அங்கிருந்து எழுந்து ஓட முயன்றாள் சிந்து. அரமெண்டல், சொல்றத முழுசா கேட்டுட்டு போ. என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், ஆனா உண்மையிலே எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று வெட்கத்துடன் பதில் கூறினாள் இந்து. அப்படி வா வழிக்கு, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு நேரடியா சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல, அத்தனை பேர் இருந்தாங்கன்னு எதுக்கு இத்தனை சீனு என்று தமக்கே சிந்து கேலி செய்து கொண்டிருக்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க என்று பரபரப்பாய் ஒலித்தது ராஜதுரையின் குரல். வரவேற்பில் இருந்த இந்து அவசரமாய் ஒரு அறையில் சென்று மறைந்து நின்று கொள்ள, தமக்கையின் வருங்கால கணவனை காண ஆர்வத்துடன் வீட்டின் வாசலுக்கு ஓடினாள் சிந்து. சந்திரிகா சொன்னது போல 20க்கும் குறையாதவர்கள் வரிசையாய் வீட்டினுள் நுழைய, 3-4 இளவயது ஆடவர்கள் புடை சூழ கம்பீர தோற்றத்துடன் உள்ளே நுழைந்தான் அபிநந்தன். இந்துவிற்கு ஏற்ற ஜோடி என உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டபடி புன்னகைப்போமா வேண்டாமா என்ற தடுமாற்றத்துடன் தயங்கியபடியே வந்த அபிநந்தனை பார்த்து கையை ஆட்டி வரவேற்றாள் சிந்து. ஆர்வமாய் வரவேற்றவளை கண்டும் காணாமல் கடந்து போனான் அபிநந்தன். ரொம்பத்தான் பிகு பண்ணிக்கிறாரு என்று உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டே இந்துவை தேடி வந்தவள், இந்த மாப்பிள்ள தான் உனக்கு வேணுமா என்று அவளுக்கு நடந்ததை கூறிட, இன்னைக்கு தான் முதல் தடவை பாக்குறாரு, அதுக்குள்ள உனக்கு ஹாய் பாயெல்லாம் சொல்லிடுவாங்க பாரு என்று பரிந்து பேசினாள் இந்து. சரிதான், இப்பவே இப்படியா என்று அதையும் கிண்டல் செய்துவிட்டு நடப்பதை வேடிக்கை பார்க்க துவங்கினாள். இருவீட்டு பெரியவர்கள் திருமண தேதியை குறித்து மற்ற விவரங்களை பேச துவங்கினர். கல்யாண பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவீங்க, சீர்சனத்தை என்ன செய்வீங்க என்று மாப்பிள்ளை வீட்டார் ஒவ்வொன்றாய் கேள்வி எழுப்பி அவர்கள் எதிர்பார்ப்பையும் முன்வைத்தனர். பெண் பார்த்து சென்ற அடுத்த 2 தினங்களில் திருமணத்தை உறுதி செய்யும் விதமாய் நிச்சயம் வைத்துக் கொள்வோம் என்று மாப்பிள்ளை வீட்டினர் கூறிவிட, வீட்டிலேயே வைத்துக் கொள்வோம் என்றார் ராஜதுரை. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, மண்டபம் பிடிக்கணும், எங்களுக்கு சொந்த பந்தம் அதிகம், பொண்ணு பார்க்கவே எத்தனை பேர் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கல்ல, எங்க வீட்டில் இது கடைசி கல்யாணம், இனி அடுத்து பேரம்பேத்தி விசேஷம்தான், அதனால இந்த கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம் என்று தீர்மானமாக கூறிவிட்டனர். தங்கள் குடும்பத்திலும் இது முதல் திருமணம் என்பதால் மாப்பிள்ளை வீட்டினர் விருப்பப்படி அனைத்தையும் செய்திட முடிவெடுத்தனர். ஆண் வாரிசுகளை மட்டுமே கொண்டிருந்த மாப்பிள்ளை குடும்பத்தினருக்கு பெண் பிள்ளையை பெற்றவர்களின் பாடு புரியவில்லை போலும். மூத்த மருமகள்கள் சில வருடங்களுக்கு முன் கொண்டு வந்த சீர் மற்றும் நகை வகைகளை
இளைய மருமகளான இந்துவும் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தனர். ராஜதுரை மற்றும் சந்திரிகாவிற்கு மாப்பிள்ளை குடும்பத்தினர் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியுமா? அவர்கள் கேட்கும் அனைத்தையும் தங்களால் குறையில்லாமல் செய்ய முடியுமா என்று திகைத்து போயினர். இருப்பினும் வீட்டில் நடக்கும் முதல் திருமணம் எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணினர். அந்த எண்ணம் அவர்களை கடனாளியாக மாற்றியது. இரு பெண்களுக்கும் என சேர்த்து வைத்த மொத்த நகையையும் மூத்த பெண்ணுக்கே கொடுக்கும்படி நேர்ந்தது. மாப்பிள்ளை வீட்டினர் எதிர்பார்த்த ஆடம்பர திருமணத்திற்கு சேமிப்பு போக வெளியில் இருந்தும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. முன்பு ராஜதுரை சந்திரிகா தம்பதியினரிடம் இருந்து உதவி உதவி என்று பெற்றிருந்த உறவினர்கள் கூட ராஜதுரை நிலை எண்ணி இதற்கு மேல் இவருடன் உறவாடி கொண்டிருந்தால் மகளின் திருமணத்திற்காக தங்களிடமும் பண உதவி கேட்டு விடுவாரோ என்று அஞ்சி ஒதுங்கிக் கொள்ள துவங்கினர். ஊர் திருவிழா பண்டிகை தினம் என்றால் சந்திரிகா வீட்டை நோக்கி படையெடுத்து வரும் இரத்த உறவுகள் கூட, கையில காசு இல்லைனா எதுக்கு கல்யாணம் பண்ற? நீயும் மாமாவும் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க தான். ஏன் பொண்ணு பார்த்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கூட நீங்க தான். அப்ப எங்க கல்யாணத்துக்கு ஒரு 50,000 செலவழிச்சிருப்பீங்களா? அதை வேணா திருப்பி தந்துடுறோம். வேற எதையும் எங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க. எங்களுக்கும் பிள்ளைக்குட்டி இருக்கு. நீங்க அப்ப எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இப்போ உங்க பிள்ளைக்காக அடுத்தவங்க கிட்ட கையேந்து நிக்கிற நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வந்துடக்கூடாதுல்ல. உங்க வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடம் தான் என்று நன்றி உணர்வோ உறவெனும் அன்போ இல்லாமல் சிறிதும் இரக்கமின்றி பேசினர். உங்க மேல இருந்த பாசத்துல, உங்க வாழ்க்கை மேல இருந்த அக்கறையில தான் எல்லாத்தையும் செஞ்சோம். நாங்க காட்டின பாசத்துக்கு பணக்கணக்கு பார்க்க ஆரம்பிச்சா அது எங்க அன்பை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். பாசத்தை விட பணத்தை பெருசா நினைக்கிற உங்ககிட்ட கையேந்திரத்துக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் வட்டி அதிகமா போனாலும் பரவாயில்லன்னு வெளி ஆளுங்க கிட்ட கடன் வாங்கிக்கிறோம். யார் யாருக்கோ பொண்ணு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரிஞ்ச எங்களுக்கு எங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா என்ன? எங்க உடம்புல தெம்பு இருக்கிற வர எங்க பொண்ணுங்களுக்கு உழைச்சு கொடுக்க எங்களால முடியும். உங்க பணம் எங்களுக்கு தேவையில்லை. உறவுன்னு சொல்லிட்டு சபையில வந்து உட்காருங்க, அது போதும் எங்களுக்கு என்று முகத்தில் அடித்தது போல் பதிலடி கொடுத்து அவர்கள் கொடுக்க முன் வந்த பணத்தையும் வாங்க மறுத்து விட்டனர். அவர்களுக்கு தேவை இருக்கும்போது தேடி வந்து உதவி பெற்றவர்கள் நமக்கு தேவை இருக்கும்போது உதறி தள்ளி சென்றதை கண்கூடாக பார்த்து அறிந்த சிந்துவிற்கு உறவுகள் மீது இருந்த நம்பிக்கை போனது. பெற்றவர்கள் படும் கஷ்டம் நஷ்டம் எதுவும் கல்யாண கனவில் இருந்த இந்துவிற்கு தெரியவில்லை. நிச்சயதார்த்த விழாவின் போது மணமகனான அபிநந்தன் பரிசாய் கொடுத்த அலைபேசி மூலம் பேசி பேசியே இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதில் ஆர்வமாய் இருந்தனர். தனியாக பேச வேண்டும் என்று தனி அறையில் கதவை தாளிட்டு கொண்டு நாளைய கணவனுடன் பேசியே காதல் கனவில் மிதந்து கொண்டிருந்த இந்துவிற்கு தங்கள் கஷ்டம் எதுவும் தெரியக்கூடாது என்று வெகு கவனமாய் இருந்தனர் அவளை பெற்றவர்கள். தங்களது சக்திக்கு மீறி கடன் வாங்கி கஷ்டப்படும் பெற்றோர்களின் நிலையை பார்த்து தவித்த சிந்துவிற்கு உறவினர்கள் மீது வெறுப்பே வந்துவிட்டது எனலாம். பார்த்து பார்த்து மனம் முடித்து கொடுத்த இந்து திருமணமான புதிதில் அனுபவித்தது என்னவோ வலியும் வேதனையும் தான். அக்காவோ தங்கையோ உடன் பிறந்திருந்தால் பெண்களின் மன உணர்வுகளை உணர்ந்து கொள்ள இலகுவாக இருந்திருக்குமோ என்னவோ. அபிநந்தனுக்கு அந்த பாக்கியம் இல்லாததால் இந்துவை புரிந்து கொள்வது அவருக்கு கடினமாய் இருந்தது. இருவருக்கும் மன ஒற்றுமை உண்டாவதற்கே 1 வருடம் கடந்திருந்தது. இதற்கிடையில் திருமண வாழ்வில் உண்டான விரக்தியில் இந்துவிற்கு 2 முறை கருச்சிதைவு ஏற்பட்டிருந்தது. இந்துவின் மன அழுத்தம்தான் கருவில் குழந்தை தங்காமல் போவதற்கு காரணம் என மருத்துவர்கள் சொன்ன போதும் இந்துவின் மன உளைச்சலுக்கு என்ன காரணம், அதை எவ்வாறு சரி செய்வது என்று சிந்திப்பதை விடுத்து வளமை போல இந்துவை மட்டுமே குறை கூறியது அபிநந்தன் குடும்பம். தன் மனைவிக்கு துணை இருக்க வேண்டிய கணவனோ தாயின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சில காலம் இந்துவை கண்டு கொள்ளாமல் அவளது பெற்றோர் வீட்டிலேயே விட்டுவிட்டான். என்னதான் மனஸ்தாபம் இருந்த போதிலும் நாள் தவறாது நிமிடம் தவறாது கணவனை எண்ணியே தவித்து போனாள் இந்து. தமக்கு இந்நிலை எண்ணி கவலை கொண்ட சிந்து தனிமையில் இந்துவை சந்தித்து ஆறுதல் கூற துவங்கினாள். உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை இந்து என்று வினவிய தங்கையை ஒரு நொடி தயக்கத்துடன் எதிர்கொண்டவள் பின் மெதுவாய், கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் வேற ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு. 2 வீட்லயும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அந்த பொண்ணு அவங்க வீட்டுல பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகவும் இவரு கொஞ்ச நாள் அந்த பொண்ணு ஞாபகத்திலேயே தேவதாஸ் மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அவர் வீட்டுல ஒரு வழியா சரி கட்டி பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க என்று இந்து நிறுத்த, என்ன சொல்ற? அவருக்கு பிடிக்கலன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்று கோபமாய் சிந்து வினவ, பிடிக்காம இல்ல, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. கல்யாணமான புதுசுல என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. அடுத்து கொஞ்ச நாள்ல இப்படி செய் அப்படி செய், மாடர்ன் ட்ரெஸ் போடு, இப்படி எல்லா விஷயத்துலயும் ஏதாவது கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. முதல்ல எதுக்கு இப்படி எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்கிறாருன்னு புரியல. அதுக்கப்புறம் தான் அவர் காதலிச்ச பொண்ணு கூட என்னை கம்பேர் பண்றாருன்னு புரிஞ்சுது.
முதல்ல அவர் சொல்ற மாதிரி என்ன மாத்திக்க முயற்சி பண்ணேன். ஒரு கட்டத்துல எனக்கு எல்லாம் வெறுத்து போக ஆரம்பிச்சது. அப்பதான் எங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சது. கண்டவ கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்க. இன்னொருத்தி மாதிரி பொய்யா நடிக்க என்னால முடியாது. நான் தான் உங்க பொண்டாட்டி, அவ இல்ல. இந்த உண்மைய நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு கத்திட்டேன். அதுக்கப்புறம் அவர் என் கூட பேசுவதே நிறுத்திட்டாரு. அவர் என் கூட பேசாம இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. இதுதான் டிப்ரஷனுக்கு காரணம் என்றாள் இந்து. அவர் வேற ஒரு பொண்ண லவ் பண்ணதும், அது ஃபெயிலியர் ஆனதும் உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அப்பவே சொல்லியிருந்தா கல்யாணத்தை நிறுத்தியிருக்கலாம். 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். இப்ப பாரு, நீங்க நரக வேதனை அனுபவிக்கிறது பத்தாதுன்னு பெத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க என்று சிந்து கோபமாய் வினவ, பதில் எதுவும் கோராமல் அமைதியாய் தலையை தாழ்த்தி இருந்தாள் இந்து. தமக்கையின் அமைதியில் ஏதோ அர்த்தம் இருப்பதாய் உணர்ந்த சிந்து, கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படிதானே என்று சிறு எரிச்சலுடன் வினவினாள். நிச்சயம் முடிஞ்ச அன்னைக்கு என்கிட்ட போன்ல பேசும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு என்று குற்ற உணர்வுடன் கூறினாள் இந்து. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? இப்ப பாரு, நீ கஷ்டப்பட்டதும் இல்லாம நம்ம அப்பா அம்மாவையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க என்று கோபமும் எரிச்சலுமாய் வினவினாள் சிந்து. என்ன செய்ய சொல்ற? நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. உனக்கு வேணாம்னா கல்யாணத்தை நிறுத்திக்கோன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் கல்யாணத்தை நிறுத்திட்டா என்னன்னு தோணுச்சு. ஆனா இந்த காலத்துல லவ் ஃபெயிலியர் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இத போய் காரணமா சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணுமான்னு யோசிச்சு என்று இந்து நிறுத்த இடையில் நுழைந்த சிந்து, யோசிச்சு போன போகுதுன்னு வாழ்க்கை கொடுத்தியாக்கும். நீ அவரை பத்தி யோசிச்ச, ஆனா அவரு உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்ச மாதிரி தெரியலையே. இப்ப பாரு, உன் வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருக்கு என்று ஆதங்கத்துடன் பேசினாள் சிந்து. புரியாம பேசாத சிந்து. நான் ஒன்னும் அவரை பத்தி மட்டும் யோசிச்சு கல்யாணம் பண்ணிக்கல. நம்ம அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சுதான் என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நிக்க கூடாதுன்னு முடிவெடுத்தேன் என்றாள் இந்து. நீ யோசிச்ச லட்சணம் என்னன்னு நல்லா தெரியுதே என்று கோபம் குறையாமல் பேசினாள் சிந்து. போதும் நிறுத்து. எனக்கும் நம்ம அம்மா அப்பா மேல அக்கறை இருக்கு சிந்து என்று தங்கைக்கு சற்றும் குறையாத கோபத்துடன் பதில் கூற துவங்கினாள் இந்து. என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவங்க கஷ்டத்தெல்லாம் கண்டுக்காம ரூமுக்குள்ள போய் அவர் கூட கட்ல போட்டுட்டு இருந்தேன்னு நினைக்கிறியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்கன்னு கல்யாண மண்டபம் பிடிச்சு ஊருக்கே சொல்லி நிச்சயம் பண்ணாங்க. தகுதிக்கு மீறி செலவு பண்றாங்கன்னு நம்ம நெருங்கின சொந்தக்காரங்களே அவங்கள ஒரு மாதிரி பேசத நான் கவனிக்கலன்னு நினைக்கிறியா? எத்தனையோ கஷ்டத்துக்கு நடுவுல இந்த கல்யாணம் நடக்கணும்னு அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நல்லபடியா நடக்காம 4 பேர் முன்னாடி நம்ம அம்மா அப்பா அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு தடவையும் கதை வடைச்சுக்கிட்டு அவர்கிட்ட காதல் கதை பேசிட்டு இருந்தேன்னு நினைச்சியா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவர்கிட்ட கெஞ்சினது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடந்தேன். கல்யாண தேதி நெருங்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது அவர் பழைய காதல்ல இருந்து மீட்டு என்ன புரிஞ்சுக்க வைக்கணும்னு தான் அவர் கூட நேரம் காலம் பார்க்காம பேசிட்டு இருந்தேன். என் கூட ஒரு நாள் பேசலன்னா அவருக்கு அந்த நாள் நல்லாவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவர் என்ன விரும்ப ஆரம்பிச்சாரு. நான் நினைச்ச மாதிரி எல்லாம் மாறிடுச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தப்பதான் அவர் ஆபீஸ்ல ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி நடந்துச்சு. அதுல அந்த பொண்ணு வந்திருந்துச்சு. ரொம்ப மாடர்னா இருந்தா. என்ன ஒரு மாதிரி இலக்காரமா பார்த்துட்டு போனா. அதுல இருந்துதான் இவரோட நடவடிக்கை மாறிடுச்சு என்று புலம்பினாள் இந்து. தமக்கை செயலில் தவறு இல்லை என்பது புரியவும் கலங்கியிருந்தவளுக்கு ஆறுதலா இருக்க துவங்கினாள் சிந்து. தன்னை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாத கணவனை எண்ணி கலங்கி தவித்த இந்துவை பார்த்து திருமண உறவின் மீதும் கணவன் எனும் உரிமை எடுத்துக்கொள்ளும் ஆணின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போனது. திருமண பந்தத்தின் மீது நம்பிக்கை இழந்த போதிலும் தன் சகோதரியின் திருமண வாழ்வை சீர் செய்ய எண்ணிய சிந்து அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசனையில் இருந்த நேரம் அபிநந்தனே சிந்துவை தொடர்பு கொண்டான். சிந்து எப்படி இருக்கா? செமல கோமா இருக்காளா? நேரத்துக்கு சாப்பிட்றாளா? அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ என்று தவிப்புடன் பேசியவன் குரலே அவனும் இந்துவை பிரிந்து சோகத்தில் வாடுவதை சொல்லாமல் சொன்னது. இவ்வளவு அக்கறை இருக்கிறவரு நேர்ல வந்து பார்க்க வேண்டியதானே என்று சிந்து கோபமாய் வினவ, எனக்கும் நேர்ல வந்து அவளை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்று தயக்கத்துடன் நிறுத்தினான் அபிநந்தன். ஆனா என்ன? ஓ, உங்க அம்மா அப்பா பெர்மிஷன் வாங்கணுமோ? அவங்க பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்துவோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான். அப்படி இருக்கும்போது அவளை மட்டும் குறை சொல்லி குழந்தை இல்லைன்னு காரணம் காட்டி ஒதுக்கி வைக்க நினைக்கிறது எந்த விதத்துல நியாயமாமா என்று ஆதங்கத்துடன் நியாயமாய் கேள்வி எழுப்பினாள் சிந்து. நீ பேசுறது வச்சு பார்க்கும்போது இந்து உன்கிட்ட என்னோட பாஸ்ட் லைஃபை பத்தி சொல்லிட்டான்னு தெரியுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, இதுல நீ தலையிடாத
என்று சற்று கடுமையுடன் கூறினான் அபிநந்தன். இந்து உங்களுக்கு ஒய்ஃப் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அக்கா. அவ சந்தோஷமா இருக்கணும்னு யோசிக்கிறேன்னா உங்க விஷயத்துல தலையிடுறதுல தப்பே இல்லை. என் அக்காவுக்கு ஷாருக் கானை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக நீங்க இனி ஷாருக் கான் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், பேசும்போது கூட அவரோட ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணணும் என்று வரிசையாய் சிந்து அடுக்கிக் கொண்டே செல்ல, பைத்தியமணி, நான் எப்படி இன்னொருத்த மாதிரி நடக்க முடியும்? நான் நானா தான் இருப்பேன். அதுதான் இந்துவுக்கு பிடிக்கும் என்று தீர்மானமாய் அறிவித்தான் அபிநந்தன். நீங்க உங்க அடையாளத்தை இழக்க மாட்டீங்க. ஆனா இந்த அவளோட அடையாளத்தை இழந்து உங்க எக்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணணும். இது அநியாயமா இல்ல? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஷயத்துல மூணாவது ஆள் நுழையிறது அநாகரிகம் தான். ஆனா ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப் இன்னொரு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கறது நாகரிகமான விஷயமா என்ன என்று நறுக்கென்று கேள்வி எழுப்பி அபிநந்தன் தவறை சுட்டி காட்டினாள் சிந்து. ஒரு நொடி எதிர்முனையில் பெரும் அமைதி நிலவியது. மறுநொடி சற்று கலங்கிய குரலில், சிந்துவை நல்லா பாத்துக்கோ, நான் சீக்கிரமாவே வந்து அவளை கூட்டிட்டு போறேன் என்று உறுதியுடன் கூறினான் அபிநந்தன். சிந்துவிடம் சொன்னது போலவே அடுத்த சில தினங்களில் தனது பெற்றோரின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது தன் மனைவியை தன்னுடன் அழைத்து சென்றான் அபிநந்தன். அதன்பின் இந்துவும் அபிநந்தனும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்று சேர்ந்து அத்தனை காலம் கொண்டிருந்த விரிசலை மறக்கடிக்கும்படியாக நல்ல விதமாக வாழ துவங்கினர். மூத்த மகளின் வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சீரானதும் அடுத்த மகளுக்கு திருமண ஏற்பாட்டை துவங்கினர் சிந்துவின் பெற்றோர். பார்க்கும் வரன்களை எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழித்துக் கொண்டிருந்த சிந்துவை ஒரு வழியாய் சமாளித்து திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தனர். அத்தியாயம் 2. அம்மாடி சிந்து, இன்னுமா ரெடியாகிற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்கடா, சீக்கிரமா கிளம்புமா என்று மகளை மென்மையாக அவசரப்படுத்தி கொண்டிருந்தார் சந்திரிகா. இப்பதான் இந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவ கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் அடைக்காம இருக்கும். அதுக்குள்ள ஏன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் என்று எரிச்சல் பட்டான் சிந்து. இந்துவுக்கு கல்யாணம் முடிஞ்சு முழுசா 2 வருஷம் ஆச்சு. அவ கல்யாணத்துக்கு வாங்கின கடன்ல பாதி அடைச்சிட்டோம் என்று சந்திரிகா கூறிட, ஓ, பாதி கடன் அடைஞ்சது பத்தாது, மறுபடியும் கடன் வாங்க ஆசைப்படுறீங்க அப்படிதானே என்று எரிச்சல் குரலில் வினவினாள் சிந்து. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் காட்சின்னு பண்ணி வச்சு கரை சேர்க்கறத விட பெத்தவங்களுக்கு வேற என்ன பெரிய கடமை இருக்குன்னு நினைக்கிற? ஒரு வழியா கடன் உடனே வாங்கி பெரியவ கல்யாணத்தை முடிச்சிட்டோம். நல்ல இடமா பார்த்து உன்னையும் கட்டி கொடுத்துட்டா எங்க கடமை முடிஞ்சது என்றார் சந்திரிகா. உங்க கடமை முடிஞ்சதுன்னு யார் சொன்னது? இதுக்கு மேலதான் உங்களுக்கு கடமையே ஆரம்பிக்குது. என்ன புரியலையா? பிறந்ததுல இருந்து நீங்க எங்களுக்கு செஞ்ச எந்த விஷயத்திலையும் கடமை உணர்வு இருந்திருக்காது. பாசம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் பாசத்தையும் தாண்டி கடமை செய்யணும்ன்ற பொறுப்பு தான் அதிகமா இருக்கும் என்று யதார்த்த உண்மையை கூறினாள் சிந்து. இப்படியே பாட்டி மாதிரி பேசிக்கிட்டே ரெடியாக லேட் ஆக்கிடாத என்று சந்திரிகா மகளை கேலி செய்திட, என்னவோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே என்னை கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிக்க வைக்க போற மாதிரியே பேசுறீங்க. எப்படியும் வந்தவங்க பஜ்ஜி சொச்சையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற எல்லா பலகாரத்தையும் முடிச்சுட்டு சாவகாசமா தானே பொண்ணு கூட்டிட்டு வர சொல்வாங்க. அவங்க வந்து பலகாரத்தை காலி பண்றதுக்கு முன்னாடி என் அலங்காரத்தை முடிச்சிடுவேன், பயப்படாதீங்க என்று கொஞ்சமும் பதட்டமே இல்லாமல் பதில் தந்தாள் சிந்து. அடி ராங்கி, கொஞ்சமாவது அடக்க ஒடுக்குமா நடந்துக்கு பாரு. அட்லீஸ்ட் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் இந்த லொட வாய கொஞ்சம் அடக்கி வை. தேடி வர்றது ரொம்ப நல்ல இடமா. இந்த இடம் மட்டும் முடிஞ்சா உன் வாழ்க்கையே நல்லா இருக்கும்னு உங்க அப்பா சொன்னாரு. ஏட உடமா ஏதாவது செஞ்சு வர்ற நல்ல சம்பந்தத்தை கெடுத்துடாத என்று பயத்துடன் கண்டித்தார் சந்திரிகா. அப்படி எவனும் தேடி வந்து கட்டிக்க வேண்டாம். இங்க யாரும் வெத்தலை பாக்க வச்சு என்ன கட்டிக்கோங்கன்னு தாங்கல என்று சிந்து துவங்கிவிட, என்ன இன்னும் ரெடியாகாம அம்மாவும் பொண்ணும் வாயடிச்சிட்டு இருக்கீங்க என்று விசாரித்தபடி அங்கு வந்து சேர்ந்தார் ராஜதுரை. பாருங்கப்பா இந்த அம்மாவை, நான் பாட்டி மாதிரி பேசுறேனா என்று தந்தையின் தோளில் சலுகையாய் சாய்ந்து கூறினாள் சிந்து. அவளுக்கு இப்ப இல்ல, நீ பேச ஆரம்பிச்சதுல இருந்தே இப்படிதான் தோணுது. அவளுக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் அம்மா ஞாபகம் வந்துடும் போல. அதனாலதான் அப்பப்ப காரணமே இல்லாம உன்னை திட்டி அவ கோபத்தை தீர்த்துக்கிறா. என்ன, நான் சொன்னது உண்மைதானே சந்து என்று மனைவி தோளில் கை போட்டபடி ராஜதுரை கேலி செய்து சிரித்திட, அவர்களுக்கு இடையில் வந்து நின்ற சிந்து, போதும் போதும், இதுதான் சாக்குன்னு அம்மா பக்கத்துல வந்தீங்க, தொலைச்சு விடுவேன் தொலைச்சு என்று ஒரு விரல் நீட்டி எச்சரிக்கை செய்தான் சிந்து. அட கடவுளே, இப்பதான் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அதுக்குள்ள சேர்ந்துட்டாங்க. இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்க ஆம்பளைங்களுக்கு தனி மூளையை கொடு கடவுளே என்று கையை உயர்த்தி ராஜதுரை வேண்டுதல் மனு போட, கடவுள் என்ன மிலிட்ரி ஹோட்டல்ல வச்சிருக்காரு, மூளையெல்லாம் பார்சல் கேட்குறீங்க என்று சிரித்தபடி கேலி செய்தாள். அட்டி வாலு,
என்று தன் செல்ல மகளை ராஜதுரை அடிக்க துரத்த அதை கண்டு வாய்விட்டு சிரித்தார் சந்திரிகா. நீங்களும் என்னப்பா இவ கூட சேர்ந்துக்கிட்டு நேர காலம் தெரியாம விளையாடுறீங்க? இப்பதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர்ற வழியை கேட்டு ஃபோன் பண்ணாங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க என்று தன் தந்தையை கண்டித்து விட்டு அரைகுறை அலங்காரத்தில் அக்கறையற்று விளையாடி கொண்டிருந்த சிந்துவை பிடித்து உட்கார வைத்து அவள் மிச்சம் வைத்த அலங்காரத்தை தொடர்ந்தாள் சிந்துவின் இரட்டை சகோதரி இந்து. இந்து குட்டி, இதுக்குதான் நீ வேணும்ன்றது என்று சந்திரிகா பெரிய மகளை புகழ்ந்து கொள்ள, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? கூடவே வச்சிருக்கலாம் இல்லையா என்று சிந்து எரிச்சல் பட, பொறாமையில பொங்காத, நாளைக்கு உன்னையும் இப்படி சொல்லிதான் கொஞ்சுவாங்க என்று ஒரு பக்கமாய் உட்காராமல் அசைந்து கொண்டே இருந்த சிந்து தலையில் தட்டி அடக்கிவிட்டு மீதி அலங்காரத்தை முடித்து வைத்தாள் இந்து. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க என்று வாசலில் ஒரு குரல் கேட்கவும் ராஜதுரையும் சந்திரிகாவும் அவர்களை வரவேற்க சென்றுவிட, அவர்களை பின்தொடர்ந்து இந்துவும் அவள் கணவர் அபிநந்தனும் வெளியேறி சென்றுவிட, காலம் காலமாய் பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளையை கண்டு காதல் கொள்ளும் கன்னிகை போல ஜன்னல் அருகே ஆவலுடன் எட்டி பார்த்தாள் சிந்து. முகத்தில் தோன்றிய ஆவல் அரை நொடியில் வடிந்திட, சிறு எரிச்சலுடன் வந்து தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டவளை தேடி வந்து, மாப்பிள்ளை வரல சிந்து, அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டாராம். அதனால மாப்பிள்ளோட அப்பா அம்மா சொந்தக்காரங்க மட்டும் முன்னாடி வந்திருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா மாப்பிள்ளை பார்க்க வருவாராம் என்று செய்தி சொன்னால் இந்து. நல்ல கதையா இருக்கே. நான் கட்டிக்க போறது அந்த மாப்பிள்ளையா இல்ல அவர் அம்மா அப்பாவையா? நானும் எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சா போதும்னு வெளியில வராம உள்ள உட்கார்ந்துருக்கவா? ஏற்கனவே போட்டோ ஜாதகம்னு என் மொத்த வாழ்க்கை வரலாறையும் அனுப்பி வச்சிட்டீங்க. பதிலுக்கு மாப்பிள்ளை சைட்ல இருந்து என்ன வந்தது? ஒரே ஒரு பிட்டு பேப்பர்ல அவருடைய ஜாதகம் மட்டும் வந்துச்சு. பொருத்தம் பார்த்து சொன்னதும் போட்டோ அனுப்புறதா சொன்னாங்க. இது வரைக்கும் போட்டோவும் வரல, இப்ப மாப்பிள்ளையும் வரல. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மன்மதனுக்கு என்ன பிடிச்சதோ இல்லையோன்னு நான் இங்க உட்காந்து குழம்பிக்கிட்டே இருக்கணுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க பொறுத்து போகணும். அதுதான் இந்த நாட்டுல எழுதப்படாத சட்டம். அப்படிதானே என்று பொறுமை இழந்து பொறுமை தள்ளினாள் சிந்து. கொஞ்சம் அமைதியா பேசுடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காதுல விழுந்துட்டு போகுது என்று தங்கையை அடக்கிவிட்டு அலங்காரத்தை சரி செய்தபடி, எனக்கு என்னமோ இந்த கோபத்தை பார்க்கும்போது பெண்ணுரிமை பேசுற மாதிரி தெரியல, மாப்பிள்ளைய பார்க்க முடியலேன்னு சோகத்துல தத்தளிக்கிற மாதிரி தெரியுது என்று தங்கையை கேலி செய்தாள் இந்து. சும்மா எதையாவது சொல்லி என்னை சமாளிக்க முயற்சி பண்ணாத என்று சிந்து துவங்கிடும் போதே அறைக்குள் வந்த சந்திரிகா, மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு பிடிச்சா போதும்னு சொல்லிட்டாராம். பையன் நல்ல குணம் என்று சிந்து சொன்னதையே வேறு கோணத்தில் கூறினார். தங்கையை பார்த்து கேலியாய் சிரித்து, முகத்தை இப்படி உருன்னு வச்சுக்கிட்டு வராத, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வா என்று சமாதானம் சொல்லி மாப்பிள்ளை வீட்டார் முன் அழைத்து சென்றாள் இந்து. போட்டோல பார்க்கும்போது கொஞ்சம் கலரா தெரிஞ்சதே, நேர்ல கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு. பொண்ணு மாநிறம்தான் போல என்று ஒரு பெண்மணி அங்கலாய்த்து கொள்ள, மகளின் முகத்தில் உண்டான உணர்வை படித்தவர் போல சந்திரிகா கண்களால் சைகை செய்திட, உள்ளுக்குள் உண்டான கொதிப்பை அடக்கி கொண்டு அமைதியா நின்றாள் சிந்து. வாசல கோலம் நீயா போட்ட? நல்ல கோலம் போட வருமா என்று தன்னை மாநிறம் என்று குறிப்பிட்ட பெண்மணி கேள்வி எழுப்பிட, இவர்கள் கேள்விக்கு தான் ஏன் பதில் தர வேண்டும் என்ற எண்ணத்துடன் அமைதியாய் நின்று சிந்துவின் தோள்களை தட்டி பதில் தரும்படி செய்கை செய்தார் சந்திரிகா. அன்னையின் செய்கையின் பொருள் புரிந்து தனக்கு விருப்பமில்லை என்றாலும் பதில் தரும் விதமாய், இல்ல எனக்கு கோலம் போட வராது, கோலம் போட்டதே என் அக்கா இந்து, நான் சும்மா கலர் மட்டும்தான் கொடுப்பேன் என்று மறைக்காமல் உண்மையை கூறினாள் சிந்து. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கோலம் போடக்கூட தெரிய மாட்டேங்குது பாருங்களேன் என்று அதையும் பெரிய குற்றம் போல பேசினார் அந்த பெண்மணி. சிந்துவிற்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நிற்பது பெரும் பாடாக இருந்தது. எப்பதான் இவங்க கிளம்புவாங்க என்று உள்ளுக்குள் புகைந்து கொண்டே அவர்கள் கேட்கும் கேள்விக்கு பவ்யமாய் பதில் சொல்லிக் கொண்டு இருந்தவளை கண்டு வந்திருந்த ஆண்கள் திருப்தியாய் தலையை ஆட்டிக்கொள்ள, தன்னை மாநிறம் என்று கூறிய பெண்மணி முகத்தில் அவர் எண்ணத்தை படிக்க முடியாமல் தடுமாறி போனாள் சிந்து. பதில் ஒன்றும் சொல்லாமல் ஊருக்கு போய் வீட்டில் கலந்து பேசிவிட்டு சொல்கிறோம் என்று ஒரு வழியாய் வந்தவர்கள் கிளம்பி சென்றுவிட, ஒரு பெருமூச்சை வெளியேற்றி நிம்மதி அடைந்தவள் அதன் பிறகு அதை பற்றி மறந்தும் நினைக்க மறந்தாள். அத்தியாயம் 3. கண்டதும் பற்றிக்கொள்ள காதல் என்ன வகை தீயோ. என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஏதாவது போன் வந்ததா? ஏதாவது விவரம் சொன்னாங்களா என்று சந்திரிகா வினவிட, இல்லை என்று மறுப்பாய் வேதனையுடன் தலையசைத்தார் ராஜதுரை. பையன் அம்மா பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல அவ்வளவா இஷ்டம் இல்லைன்னு. இவ வேற அவங்க முன்னாடி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே நின்னா. அதுலயே அவங்க வேண்டாம்னு முடிவெடுத்திருப்பாங்க. அதான் பதில் சொல்லாம இழுத்தடிக்கிறாங்க என்று மகளை சாடினார் சந்திரிகா. ஓ, அதுதான் மாப்பிள்ளையோட அம்மாவா?
அவங்க பேசுனத கேட்டதுக்கு அப்புறமும் எப்படி சம்மதம் சொல்லலன்னு கவலைப்படுறீங்க? எல்லார் முன்னாடியும் என்ன கருப்புன்னு குத்தி காட்டுறாங்க. இவங்க கிட்ட போய் நான் எப்படி சந்தோஷமா வாழ்வேன்னு நினைக்கிறீங்க? என்று கோபமாய் கேள்வி கேட்டாள் சிந்து. கோபமாய் விரைத்துக் கொண்டு வெகு நேரமாய் தனிமையில் அமர்ந்திருந்த சிந்து முகத்தின் இறுக்கத்தை காண பொறுக்காத தாயுள்ளம். அப்படி இல்ல சிந்து. அவங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல. உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிளையும் கோயம்புத்தூர் தானே. அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே போய் இந்தவும் மாப்பிளையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. மாப்பிள நல்ல கலரா. அவர் முன்னாடி நிக்கும்போது நீ கொஞ்சம் கலர் கம்மியா தான் தெரிவ. அதனாலதான் அவங்க அப்படி பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது என்று மகளை சமாதானம் செய்திட முயல அது தலைகீழாய் மாறி அவள் கோபத்தை அதிகரித்திருந்தது. இந்த காலத்துல கலரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன அவங்க மகன் பெரிய கலரு? அவர் கலருக்கு நான் கலர் கம்மின்னு தோணுச்சுன்னா எதுக்கு பொண்ணு பார்க்க வரணும்? போட்டோலயே என் கலர் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்படியே பிடிக்கலன்னு சொல்றதை விட்டுட்டு வீடு வரைக்கும் அசிங்கப்படுத்திட்டு போறாங்களா? இனி அவங்களே சரின்னு சொல்லி சம்மந்தம் பேச வந்தாலும் என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி நீங்களே பதில் சொல்லி வெளியில அனுப்பிடுங்க. இல்ல அந்த பதில நானே சொல்லுவேன் என்று வெடுக்கென்று பதில் தந்தாள் சிந்து. என்ன அம்மா மகளும் காரசாரமா பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த ராஜதுரை, நம்ம சிந்துவை மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளையோட வாராங்களாம். அவங்க பையனுக்கு பிடிச்சிருந்தா மத்த விஷயம் பேசிக்கலாம்னு சொன்னாங்க என்று விவரம் கூறினார் ராஜதுரை. ஓ, அந்த துரை வேற தனியா பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லணுமா? சின்ன என்ன பொண்ணுன்னு நினைச்சாங்களா இல்ல கடையில விற்கிற பொம்மை நினைச்சாங்களா? ஆளுக்கு பார்த்துட்டு போக யாரும் என்ன பார்க்க வர வேண்டாம் என்று கோபம் குறையாமல் பேசினாள் சிந்து. முதல் முறை மகளின் வார்த்தையில் கோபம் கொண்ட ராஜதுரை, போதும் சிந்து, உன் விளையாட்டுத்தனத்துக்கும் திமிர் பேச்சுக்கும் ஒரு அளவு இருக்கு. அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க. சும்மா இது மாதிரி ஏடகடமா பேசி வர்ற நல்ல சம்பந்தத்தை கெடுக்காத என்று மகளை கண்டித்து அடக்கினார் ராஜதுரை. தந்தையின் அரிதான கோபத்தில் வாயடைத்து அமைதியானாள் சிந்து. அதற்கென்று அந்த கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் என்று சொல்லிவிட முடியாது. மறைமுகமாய் ராஜதுரையின் கருத்தை எட்டாமல் தன் எதிர்ப்பை காட்டிக்கொண்டே இருந்தாள். சென்ற முறை கட்டாயப்படுத்தி பியூட்டி பார்லர் அனுப்பி வைத்த சந்திரிகாவிற்கு இந்த முறை மகளை சரி கட்டுவது பெரும் பாடாய் இருந்தது. என்ன சொன்னாலும் ஒழுங்கான பதில் சொல்லாமல் கோபமாய் முகம் திருப்பி அமர்ந்தவளை எப்படி சமாதானம் செய்து தன் வழிக்கு கொண்டு வருவது என்று புரியாமல் குழம்பி தவித்தார் சந்திரிகா. ராஜதுரையிடம் இதை பற்றி பேசும்போது தன் கவலையை வெளிப்படுத்திட, இதையெல்லாம் கண்டுக்காத. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி அடம் பிடிச்சா அவ செய்யறது சரின்னு ஆகிடாது. முதல்ல மாப்பிள்ள பார்க்கட்டும். பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகு நானே சிந்து கிட்ட பக்குவமா பேசிக்கிறேன் என்று மனைவியை சமாதானம் செய்தார் ராஜதுரை. சிந்துவின் அலட்சியத்தையும் பொருட்படுத்தாது சொன்ன நாளில் பெண்ணை பார்க்கிறோம் என்று நின்றது மாப்பிள்ளை குடும்பம். சிந்து, இன்னுமா கிளம்புற? இந்த கோபத்தை எல்லாம் மூட்டை கட்டி இங்கே வச்சுட்டு வந்துடு. அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை தோலை உரிச்சிடுவாரு என்று ஒரு வழியாய் மகளை தயார்படுத்தி பெண் பார்ப்பதற்கு என்று ஏற்பாடு செய்து வைத்த கோவிலுக்கு அழைத்து சென்றார். கோவிலின் வாசலில் ஆட்டோவில் இருந்து இறங்கும் போதே கோவிலினுள் இருந்த மாப்பிள்ளை வீட்டாரை கண்டுவிட்ட சிந்து அலட்சியமான தலை சிலுப்பலுடன் நடந்து வந்திட கூடி நின்றவர்களையும் மறந்து கண்ணிமைக்காமல் பார்த்து ரசித்திருந்தான் அவன். உள்நுழையும் போதே தன்னை குத்தும் பார்வையில் துளைத்தெடுத்த விழிகளைக் கண்டு ஒரு நொடி மலைத்து நின்றவள் மறுநொடி சுதாரித்து, எப்படி பார்க்கறான் பாரு, பக்கத்துல ஆள் இருக்கிறதே மறந்துட்டான் போல என்று உள்ளுக்குள் புகைந்து கொண்டே வந்தவர்களுக்கு சம்பிரதாயத்திற்காக புன்னகை செய்து கைகூப்பி நின்றான் சிந்து. கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது அவன் குத்தும் பார்வை கண்ணில் பட, ஏன் இப்படி பார்க்கறான் என்று மீண்டும் குழம்பியவள் தன் உடையை சரிப்படுத்தி கொண்டு மீண்டும் நிமிர்ந்து அவனை கோபமாய் கவனிக்கையில் இப்போது அவன் கண்ணில் இருந்த ரசனை மறைந்து சிறு கோபம் எட்டி பார்த்தது. பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ஒரு இடத்தில் கூடி அமர்ந்து அடுத்து நிகழவிருக்கும் சம்பிரதாயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க இப்போது அவன் தன்னை கவனிக்கின்றானா என்ற ஆவலில் பிறர் கவனத்தை ஈர்க்காமல் மெதுவாய் ஓரக்கண்ணில் அவனை நோட்டமிட அவள் பார்வை தன் மீது படர்வதை உணர்ந்தவன் அதை கண்டும் காணாமல் தவிர்த்து அருகில் இருந்தவருடன் இயல்பு போல பேசிட துவங்கினான். இம்முறை அவன் தன்னை கவனிக்கவில்லை என்று தெரிந்ததும், அப்பாடா, நல்ல வேலை நம்மளை பார்க்கல, மாப்பிளைக்கு நெருங்கின சொந்தம் போல, அதான் அப்படி குறுன்னு பார்த்திருக்கான் என்று ஒருபுறம் அவனுக்கு சாதகமாய் வாதம் செய்து கொண்டே, என்னதான் நெருங்கின சொந்தமா இருந்தாலும் அப்படியா பார்க்கறது என்று மறுபுறம் உள்ளுக்குள் திட்டிக் கொண்டும் புதியவன் பார்வைக்கு காரணம் கற்பித்தும் திட்டியும் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள் சிந்து. இரு வீட்டாருக்கும் சம்பந்தம் குறித்த பேச்சில் திருப்தி ஏற்பட்டுவிட கூட்டத்தில் இருந்த ஒருவர், இப்படி நமக்குள்ளே பேசிட்டு இருந்தா எப்படி, பொண்ணு மாப்பிளையும் கொஞ்சம் தனியா பேசிட்டு வரட்டும் என்று வாயை திறக்க அந்த வார்த்தையை கேட்பதற்காகவே காத்திருந்தவன் போல
முகம் பிரகாசமாக மீண்டும் அவளை ஆவலுடன் நோக்கினான் அவன். அதுவும் சரிதான். நாம சம்மதம் கேட்டா நமக்காக சரின்னு சொல்லுவாங்க. அவங்களா தனியா பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று வீட்டு பெரியவர்கள் ஒப்புதல் வழங்கிய அடுத்த நொடியில் சட்டென்று எழுந்து சிந்துவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு முன்னடக்க தொடங்கினான் அவன். இவன் தான் கல்யாண மாப்பிளையா? அதனால்தான் வந்ததுல இருந்து அந்த பார்வை பார்த்தான் போல. ச்சே, தப்பா நினைச்சிட்டமே என்ற குற்ற உணர்வுடன் அவனை பின்தொடர்ந்து சென்றான் சிந்து. மற்றவர் பார்வையில் இருந்து விலகி வந்ததும் முன்னால் சென்றவன் அப்படியே நின்றிட, யோசனையுடன் பின்தொடர்ந்து வந்தவள் அவனை கவனிக்காமல் அவன் முதுகின் மீது மோதி நிலை தடுமாறி மீண்டும் ஒரு நிலைக்கு வந்து நின்றாள். பூவாய் வந்து மோதிய பூவை அவள் முதல் ஸ்பரிசத்தில் சிலிர்த்து எழுந்த உணர்வுகளை அடக்கிக் கொண்டு மென்சிரிப்புடன் திரும்பியவன் அவள் முகத்தில் இருந்த தடமாற்றத்தைக் கண்டு, ரிலாக்ஸ், தெரியாம இடிச்சிட்ட, இதுக்கு இவ்ளோ பதட்டம் என்று 2 அடி முன்னெடுத்து வைத்து அவர்களுக்குள் இருந்த தூரத்தை குறைத்திட முயல, அவன் எண்ணம் புரிய பெற்றவளாய் 2 அடி பின் நகர்ந்து நின்று தூரத்தை அதிகரித்தான் சிந்து. அவள் செயலில் உண்டான எரிச்சலில், ஆமா, ஏன் அப்பா அப்படி பண்ண என்று சிறு கோபத்துடன் வினவிட, அவன் கேள்வியின் அர்த்தம் புரியாமல், என்ன என்பது போல நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் கரைந்திட துடித்த மனதை கட்டுப்படுத்தி கொண்டு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொறுக்கி மாதிரி இருக்கேனா? நான் உன்னை பார்க்குறேன்னு தெரிஞ்சதும் வேகமா உன் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ற என்று விளக்கமாய் வினவியவன் குரலில் முன்பிருந்த கோபம் இப்போது துளியும் இல்லை. தனக்கு முன்பிருந்தவன் குரலில் இருந்த மாற்றத்தை உணராமல் தன் மீது பழி போடுவதாய் எண்ணி கோபம் கொண்ட சிந்து, வேற எப்படி நினைக்க சொல்றீங்க? கோவிலுக்குள்ள வந்ததுல இருந்து குறுக்குறுன்னு திருடன் மாதிரி பார்த்துட்டு இருந்தா ஒரு பொண்ணுக்கு வேற என்ன நினைப்பு வரும்? அதுவும் நீங்க தான் மாப்பிள்ளை பையன்னு தெரியாதப்பா என்று வெடுக்கென்று பதில் தர, என்ன திருடனா என்று அதிர்ந்து முழித்தவன் அடுத்த நொடி கள்ளனாய் புன்னகை செய்து, திருடத்தான் வந்தேன், உன் விழிமொழியில் திசை மாறி திருடப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றிட, அவன் புன்னகையில் கோபம் மறைந்தாலும் அதை காட்டிக்கொள்ள மனம் இல்லாமல், ஓ, சருக்கு கவிதையெல்லாம் வருமோ என்று நக்கலாய் வினவினாள் சிந்து. பிடிச்சிருக்கா என்று ஒற்றை புருவம் ஏறி இறங்க அவன் விசாரிக்க, நாட் பேட் என்று அக்கறையற்ற பதில் தந்தாள் சிந்து. நான் கவிதையை கேட்கல, என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் என்று மீண்டும் அவன் கேட்க, அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு என்று பதில் வர, நான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் என்று அழுத்தமாய் வினவினான் அவன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான் என்று மீண்டும் பிடிப்பின்றி பதில் தந்தாள் சிந்து. உன் அப்பா அம்மா, ஏன் அப்பா அம்மா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அந்த விஷயம் எனக்கு முக்கியம் இல்லை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று கண்களை நேராய் பார்த்து வினவினான் அவன். விழி வழி தன் இதயத்தை படிக்க முயல்வது போல உணர்ந்து சட்டென்று பார்வையை வேறு பக்கம் திருப்பி, உங்களுக்கு எப்படியோ, ஆனா நான் எங்க அம்மா அப்பா பேச்ச மதிக்கிறேன், அவங்க விருப்பம்தான் ஏன் விருப்பம் என்று பதில் தந்தாள். சிந்துவின் பதிலில் திருப்தியின்றி அவள் முகத்தை கூர்ந்து கவனித்தவன், உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு என்று அவள் பதிலை எதிர்பாராமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். இவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் எப்ப சொன்னேன் என்று புரியாமல் தனக்குள் புலம்பிக் கொண்டே அவனை பின்தொடர்ந்தாள் சிந்து. இருவரின் வருகைக்காக ஆவலாய் காத்திருந்தவர்கள் வேகமாய் முன் வந்திட, எனக்கு சிந்துவை பிடிச்சிருக்கு என்று அவன் கூறியதும் அடுத்து மொத்த குடும்பமும் ஆவலுடன் அவள் முகம் பார்த்து என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் தடுமாறி சம்மதம் என்று தலையை மட்டும் ஆட்டிவிட்டு தன் அக்காவின் அருகில் சென்று நின்று கொண்டாள் சிந்து. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு, இனி என்ன தயக்கம்? இன்னும் 2 நாள்ல பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிடலாம், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தையும் வச்சுக்கலாம் என்று மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வந்திருந்த பெரியவர் ஒருவர் குரல் கொடுக்க, நீங்க சொன்ன மாதிரி பூ வைக்கிற ஃபங்க்ஷன் 2 நாள்ல வச்சிடலாம், ஆனா கல்யாணத்தை மட்டும் ஒரு 2-3 மாசம் தள்ளி வைக்கலாமே, பொண்ணு வீட்டுக்கு கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும்ல என்று பெண் வீட்டார் சார்பில் பேசினார் ஒருவர். அதெல்லாம் முடியாதுங்க, பையனுக்கு 29 வயசு முடியறதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிட்டோம், அதை விட்டா 31 வயசுல தான் பண்ண முடியும் என்று மாப்பிள்ளை வீட்டார் தீர்மானமாய் நின்றிட, நல்ல இடம், தட்டி போக கூடாது என்று அதற்கு மேல் கட்டாயப்படுத்தாமல் பெண் வீட்டாரும் சம்மதம் தெரிவித்தனர். கொஞ்சமும் இறங்கி வராமல் தன் வீட்டாரை கட்டாயப்படுத்துவது போல உணர்ந்த சிந்துவிற்கு கல்யாணத்தில் இருந்த கொஞ்ச நெஞ்ச விருப்பமும் வடிந்து போனது. அப்போதே, அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தி எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம் என்று கத்த வேண்டும் போல இருந்ததை சந்திரிகாவின் அதட்டல் பார்வையும் இறுகிய பிடியும் கட்டுப்படுத்தியது. கிளம்பும்போது சொல்லிக்கொள்ள வந்த மாப்பிள்ளை வீட்டாரை நிமிர்ந்தும் பாராது தலை கவிழ்ந்தபடியே தலையாட்டி வழி அனுப்பிட அவள் செயலை வெட்கமின்றி எண்ணிக்கொண்டு சந்தோஷமாய் காரில் ஏறினர். அப்போ போயிட்டு வரோம் பொண்டாட்டி, இன்னும் 2 நாள்ல திரும்ப பார்க்கலாம் என்று சட்டென்று அவன் குரல் அருகில் கேட்டிட
பொண்டாட்டி என்ற வார்த்தையில் சட்டென்று நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தால் சிந்து. தன்னை விழுங்கி விடுவது போல பார்த்த வழிகளில் என்ன கண்டானோ. எதுக்கு இவ்ளோ கோபம் என்றிட, எனக்கு என்ன கோபம் என்று மழுப்பலாய் பதில் வந்தது. மத்தவங்க மாதிரி நீ தலை கவுந்து நிக்கிறத வெட்கம்னு நான் நினைக்க மாட்டேன். என்ன கோபம்னு சொல்லு என்று அக்கறையாய் அவன் வினவியதும், கோபம் இல்ல, வருத்தந்தான். உங்களால உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்க முடியுமா என்று பிறருக்கு கேட்காத குரலில் கெஞ்சலாய் வினவினாள் சிந்து. முடியும், ஆனா செய்ய மாட்டேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை இங்கிருந்து கடத்திட்டு போய் என் பக்கத்துல வச்சுக்கணும். 2 நாள்ல நிச்சயம் இல்லாம கல்யாணம் வச்சாலும் எனக்கு ஓகே தான் என்று ஒற்றை கண்ணடித்து சிரிக்க, சூழ்நிலை மறந்து அவளையும் மீறி வெட்கம் என்னும் புது உணர்வு உள்ளுக்குள் எழுந்தது. சிந்து முகத்தில் உண்டான மாறுதலை படித்தவன் போல, இப்ப கோபம் இல்ல போல என்றிட பதில் கூறாமல் மீண்டும் தலை கவிழ்ந்து கொண்டாள் சிந்து. போதும் மாப்ள, விட்டா இன்னைக்கே கூட கூட்டிட்டு வந்துடுவ போல என்று அவன் வயதில் ஒருவன் வந்து கிண்டல் செய்து அங்கிருந்து அழைத்து சென்றான். அவன் விலகி சென்றதும் தான் நிம்மதியான மூச்சை வெளியேற்றி தன்னை சரி செய்து கொண்டாள் சிந்து. அத்தியாயம் 4. பிடிக்காமல் வந்தேனடா, உன் காதல் பார்வையில் மறுப்பை சொல்ல மறந்து பித்து பிடித்து நின்றேனடா. மாப்பிள்ளை வீட்டார் வந்து சென்றதும் வீடு வந்து சேர்ந்து சிந்துவின் குடும்பத்தினர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பூ வைப்பதற்கு வேண்டிய ஏற்பாட்டை கவனிக்க துவங்கும் வேளை, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? 1 மாசத்துல கல்யாணத்துக்கு தேவையான நகை சேர்க்க வேண்டாமா? எடுத்தோம் கௌத்தம்னு செய்ய கல்யாணம் என்ன ஈஸியான காரியமா என்று தன்னிடம் ஆலோசிக்காமல் சம்மதம் சொல்லி வந்த தன் கணவனை கடிந்து கொண்டார் சந்திரிகா. வேற என்ன செய்ய சொல்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட முடியாதுன்னு மல்லுக்கு நிக்க சொல்றியா என்றிட, மல்லுக்கு நிக்க வேண்டாம், ஆனா நம்ம நிலைமைய கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல என்று விடாமல் வாதம் செய்தார் சந்திரிகா. அவங்களுக்கு அந்த தேதி தான் தோதுபடும்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் இல்ல இல்ல அது சரிப்படாது, பொண்ணு கல்யாணத்துக்கு நகை நட்டு எடுக்க எனக்கு நாள் ஆகும், அதனால கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு மானத்தை விட்டு கெஞ்ச சொல்றியா? என்னமோ நம்ம நல்ல நேரமோ இல்ல நம்ம பொண்ணு நல்ல நேரமோ தெரியல, அவங்களே மத்த இடத்துல கேட்டதுல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்து 40 பவுனுக்கு சம்மதிச்சிருக்காங்க. இதுக்கு மேல அவங்க கிட்ட வேற எதுவும் கேட்டா அது நமக்கு தான் அசிங்கம் என்றார் ராஜதுரை. தாய் தந்தையின் வாதத்தை தன் அறையின் ஜன்னல் விளிம்பில் தலை சாய்த்து நின்றபடி கேட்டிருந்த சிந்துவிற்கு அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு கல்யாணம் தனக்கு வேண்டுமா என்ற எண்ணம் மேலோங்க துவங்கியது. தங்கையின் முகத்தில் இருந்த சோகத்தை படித்தவள் மெதுவாய், என்ன மேடம், மாப்பிள்ளை ஞாபகத்துல இன்னைக்கே ஒரு சுத்து இழைச்சிடுவீங்க போல என்று கேலி செய்தபடி வினவினாள் இந்து. நீ வேற ஏதாவது கோபமா சொல்லிட போற. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. பொண்ணா பிறந்ததுக்கு தண்டனையா இந்த நகை நட்டு சீரு என்று சிந்து கோபமாய் துவங்கிவிட, ஏண்டி அப்போ இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணிக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு தான் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றியா? உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் போல இருக்கே, விட்டா என்னையும் கொடுமைக்காரின்னு சொல்லிடுவ என்று தங்கையின் வாதத்தை விளையாட்டா எடுத்து பேசினாள் இந்து. பொண்ணுங்களை சொல்லல, பாவப்பட்ட அவங்க மேல எதுக்கு பழி போட போறேன்? உங்களை கஷ்டப்படுத்தி தான் நாங்க சந்தோஷமா இருக்கணுமான்னு பொண்ணுங்க கல்யாணம் வேண்டாம்னு முடிவுக்கு வந்தா பெத்தவங்க எங்க கேக்குறாங்க? இது எங்க கடமைன்னு சொல்லி எல்லா பாரத்தையும் தலையில தூக்கி சுமக்குறாங்க. அந்த பையனோட அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? எங்க பொண்ணுக்கு 60 பவுன் நகை போட்டோம், நீங்க அந்த அளவுக்கு கூட செய்யலனா எங்க சொந்த பந்தம் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கேக்குறாங்க. பேரம் பேச இதென்ன சந்தையா? இவ்ளோ நகை போடுங்கன்னு அவங்க பேரம் பேசும்போது கூட அவன் எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறான் என்று ஆதங்கப்பட்டான் சிந்து. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிற? உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்காக உடனே அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேச சொல்றியா? கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் உன் மாமா அவரோட அம்மா பேச்ச கேட்டுதான் நடக்கிறாரு. அதுக்காக அவருக்கு என் மேல பாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்று தங்கையின் கணவராக போகிறவருக்கு பரிந்து பேசினாள் இந்து. எனக்காக எதிர்த்து பேச வேண்டாம். கல்யாணத்துக்கான நகைய பேரம் பேசும்போது கூட அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இது அவனை ஏலம் போட்டு விக்கிற மாதிரி இல்லையா? இது அவனுக்கு தானே அவமானம் என்று விடாமல் வாதிட்டான் சிந்து. தங்கையின் நியாயமான கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அவளை அடக்கிவிடும் வேகத்தில், இனி இந்த மாதிரி அவரை அவன் இவன் மரியாதை இல்லாம பேசாத. அவர் உன் வருங்கால புருஷன், அவங்க உன் வருங்கால மாமியார், இனி அதுதான் உன் குடும்பம் என்று திருத்தினாள் இந்து. பொல்லாத புருஷன், அந்த மனுஷன் பேர் கூட எனக்கு தெரியாது, இதுல மரியாதை ஒண்ணுதான் குறைச்சல் என்று குமைந்தான் சிந்து. ஓ, இதுதான் உன் கவலையா? அவர் பேர் என்னன்னு கேட்டா சொல்லிட போறேன். அவர் பேர் சித்திரன், பேங்க் வேலை. அவர் அப்பா பேரு அருள் நம்பி, அம்மா வைதேகி. ஒரு தங்கச்சி சவிதாவோ கவிதாவோ, கல்யாணம் ஆகி ஒரு கை குழந்தை இருக்கு. இந்த விவரம் போதுமா
என்று இந்து சிந்துவின் வருங்கால கணவர் விவரங்களை கூறினாள். சித்திரன் என்று மெதுவாய் அவன் பெயரை உச்சரித்து பார்த்தவள், பேங்க் வேலை, மார்க்கெட்ல நல்ல வேலை போவாரு, அதனாலதான் அவ்வளோ பேரம் பேசுறாங்க போல என்று ஏளனமாய் உதட்டை சொலுத்திட, என்ன பேசுற சிந்து? நானும் ஏதோ விளையாட்டுக்கு தான் பேசுறேன்னு நினைச்சா, உண்மையிலேயே உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா என்று கவலையுடன் வினவினாள் இந்து. ஒரு நொடி சிந்துவின் மனதில் சித்திரனின் உருவமும் குரலும் வந்து போக, பிடிக்காம இல்ல, வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்ல என்று மனதின் உண்மையை மறைக்காமல் கூறினாள். ஓகே, மாப்பிள்ளையும் வேண்டாம், அம்மா அப்பாவையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அப்படிதானே என்று இந்து இழுக்க, 40 பவுனு, ஒரு சவரன் என்ன விலை? இதுல பெருந்தன்மையா பெரிய பொண்ணுக்கு என்ன செஞ்சீங்களோ அதையே செய்யுங்கன்னு விட்டு வேற கொடுக்குறாங்க. என்ன ஒரு நல்ல எண்ணம்! 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நடந்தப்ப இருந்த விலைவாசி எங்க, இப்போ எங்க என்று தமக்கையின் வார்த்தையை பொருட்படுத்தாது கவலையுடன் பேசினாள் சிந்து. அந்த கவலை உனக்கு வேண்டாம். 2 பொண்ணுங்க பிறந்தப்பவே அவங்க கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வைக்க தொடங்கிட்டோம். அதனால கண்டதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு என்று உள்ளே வந்தார் ராஜதுரை. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூடவே இருக்கேன் என்று சிந்து கெஞ்சலாய் தந்தையை பார்த்திட, என்னடா சீக்கிரமே முகூர்த்தம், அம்மா அப்பாவை விட்டு பிரிய போறமேன்னு கஷ்டமா இருக்கா என்று அக்கறையாய் வினவி ஆறுதலாய் மகளின் தலையை கோதினார் தந்தை. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா என்று மீண்டும் அதையே படித்தாள் சிந்து. இம்முறை கோபம் அதிகரித்தவராய், எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் சும்மா இப்ப கல்யாணம் வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் வீட்லயே இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் மனசுல வேற எதுவும் என்ன இருக்கா என்ன என்று ராஜதுரை கராரான குரலில் வினவினார். அப்படி எதுவும் இருந்தா உங்ககிட்ட மறைக்கிற அளவுக்கு கோலையில உங்க பொண்ணு. வரதட்சணைன்னு சொல்லிட்டு கொள்ளடிக்கிற கும்பலோட என்னால வாழ முடியாது என்று சிந்துவும் கோபமாய் பதில் தந்தாள். அது வரதட்சணை இல்ல, அந்த வீட்ல என் பொண்ணு சந்தோஷமா இருப்பான்றதுக்கு உத்தரவாதம். ஒரு பொண்ணுக்கு பெத்தவங்க செய்யற கடமை. பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு பொண்ணுக்கு நகை போட்டு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கறது முக்கியம். எங்களை பத்தி கவலைப்படாத, ஓ முடிவை மட்டும் தெளிவா சொல்லு, அது போதும் எனக்கு என்றார் ராஜதுரை. வரதட்சணை வேண்டாம்னு சொல்றேன், நல்லவனை பார்த்து கட்டி வைங்கன்னு சொல்றேன் என்று முடித்தாள் சிந்து. இந்த காலத்துல கெட்ட பழக்கம் இல்லாத பையனை தேடுறதே பெரும்பாடா இருக்கு. இதுல வரதட்சணை வாங்காத ஒரு நல்லவனை எங்க போய் தேடுறது? பசங்க வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க வீட்டு பெரியவங்க கேட்க தானே செய்யறாங்க. இப்பெல்லாம் கைவண்டி இழுக்கிறவன் கூட 10 பவுன் நகை கேட்கறான். தேவையில்லாத தத்துவம் பேசிக்கிட்டு கிடைக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்காத. இப்ப பார்த்திருக்கிற பையன் கூட தான் உன் கல்யாணம் நடக்கும். இது என் முடிவு. பிள்ளைகளுக்கு நல்லது பண்ண பெத்தவங்களுக்கு தெரியும். முரண்டு பண்ணாம அமைதியா இரு என்று தந்தையாய் குரலை உயர்த்தி மகளை அடக்கிவிட்டு அங்கிருந்து சென்றார் ராஜதுரை. தந்தையின் கோபத்தை கண்ட சிந்துவிற்கு இனி திருமணத்தை தடுக்க முடியாது என்று புரிந்தது. அதற்கு மேல் எதுவும் வாதம் செய்யாமல் அமைதியாய் நாட்களை நகர்த்தினாள். ஆனால் அவள் முகம் மட்டும் எப்போதும் கோபத்தையும் குழப்பத்தையும் சுமந்து நின்றது. மகளின் மனப்போராட்டத்தை புரிந்து கொண்ட சந்திரிகா, நாங்க உன் நல்லதுக்கு தான் செய்யறோம் சிந்துமா, கஷ்டப்பட்டு அவ்வளவு நகை போடுறோம்னு கவலைப்படுறியே, அந்த நகையெல்லாம் எங்க ஆசை மகளுக்கு தானே போடுறோம். அதை நீ தான் போட்டுக்க போற. உன் புருஷனும் மாமியாருமா போட்டுக்க போறாங்க. மகளை கட்டி கொடுத்துட்டாங்க, ஒரே பையன், அதுவும் பையன் வேலை பார்க்குற இடத்துல நீயும் இருக்க போற. பிக்கல் பிடுங்கல் இல்லாத இடம் என்று சந்திரிகா சமாதானப்படுத்த, ஆமா சிந்து, அம்மா சொல்றதும் சரிதான், நீயும் கல்யாணமாகி எங்க ஊருக்கு தான் வருவ, நம்ம பிரியவே மாட்டோம் என்று சந்தோஷப்பட்டாள் இந்து. சுமைய சுகமா பாக்குற உங்ககிட்ட போய் என் மனநிலையை புரிய வைக்க நினைக்கிறது என்னோட முட்டாள்தனம். என் கல்யாண விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலேயும் எதுக்கு தேவையில்லாம என்னை சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதையெல்லாம் செய்யுங்க, நான் எதையும் தடுக்கல, போதுமா என்று மறுத்து எதுவும் பேசாமல் அமைதியாய் நடப்பதை வேடிக்கை பார்க்க துவங்கினான் சிந்து. 2 நாளில் பூ வைப்பதற்கு வேண்டிய ஏற்பாட்டை ராஜதுரை கவனித்திட, கல்யாண பொண்ணுக்கு என்று புடவை எடுத்துவிட்டு அதற்கான பிளவுஸ் தைக்க என்று மாப்பிள்ளை வீட்டாரின் சொந்தத்தில் ஒருவர் தந்துவிட்டு போக கல்யாண பெண் அலங்கார வேலைகள் அடுத்தடுத்து நடந்தது. மருதாணி வைக்க பார்லரில் கேட்டால் ஒரு கைக்கு 2000 என்றார்கள். ஒரு நாள் கூத்துக்கு 4000 செலவழிக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம், வலது கைக்கு நீ வச்சுவிடு, இடது கையில நானே வச்சுக்கிறேன் என்று பிடிவாதமாய் முடித்தான் சிந்து. தன் தங்கை இந்த அளவிற்கு இறங்கி வந்ததே பெரிய விஷயம் என்று தனக்கு தோன்றிய விதத்தில் கையில் கோலம் போட்டாள் இந்து. இப்படியே தன்னால் இயன்ற ஒவ்வொரு செலவுகளையும் சுருக்கினாள் சிந்து. இது மட்டும் தந்தையின் பாரத்தை குறைத்து விடாது என்று தெரியும். இருந்தும் ஆடம்பரம் என்ற பெயரில் தேவையற்ற செலவுகளை குறைத்து நிம்மதியடைந்தாள். சொந்த பந்தம் கூடியிருந்த மண்டபத்தில் அழகாய் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டாள் சிந்து.
மாப்பிள்ளை தாய்மாமன் வந்து ஏற்கனவே தயாராய் வைத்திருந்த தட்டில் இருந்த புதுப்புடவையை சிந்துவிடம் கொடுத்து மாற்றி வரும்படி சொல்ல புடவை தட்டுடன் சென்றவளை பின்தொடர்ந்து சென்றாள் சவிதா. சித்திரன் தங்கை அடுத்தவர் முன் உடை மாற்ற தயங்கிக் கொண்டே சிந்து ஓரமாய் ஒதுங்கி நின்றுட, இப்படி ஓரமா நின்னா என்ன அர்த்தம்? பொண்ணுக்கு கல்யாணம் அப்ப தாங்குச்சுதான் புடவை கட்டி விடணும், அதுதான் எங்க ஊர் பழக்கம் என்று தயங்கி நின்றவளை கண்டிக்கும் குரலில் அதட்டி கொண்டிருந்தாள் சவிதா. இது என்ன பழக்க வழக்கமோ எனக்கு தெரியாது. அடுத்தவங்க முன்னாடி ட்ரெஸ்ஸை மாத்தி எனக்கு பழக்கம் இல்ல, அதனால நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க என்று அசராமல் பதில் தந்தவளை முறைத்து, சம்பிரதாயம்னு சொல்றது புரியல என்று வம்படியாய் புடவை முந்தானையை சொருகிவிட கோபத்தில் முகம் சிவந்து நின்றவளை இலக்காரமாய் புன்னகை செய்தவள் சிந்து கையில் இருந்த மருதாணியை பார்த்து, இதென்ன இப்படி கிறுக்கி வச்சிருக்காங்க, நல்ல பார்லர் போயிருக்க கூடாது என்று ஏளனம் செய்தாள். இது பார்லர்ல வச்சதில்ல, நாங்களே வச்சுக்கிட்டோம் என்றாள் சிந்து. என்ன, நீங்களே வச்சுக்கிட்டீங்களா என்று முகம் சுருக்கி சவிதா வினவிட, ஆமா நாங்களே தான் வச்சுக்கிட்டோம். மருதாணி எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு 4 நாள் இருக்குமா? அதிகம் பார்த்தா 1 வாரம் 10 நாள். இதுக்கு போய் 4000 செலவழிக்கணுமா என்று சிந்து விளக்கம் தந்திட வாய்க்குள் எதையோ முணுமுணுத்து வெளியேறினாள் சவிதா. மேடையில் நீலவண்ண புடவையில் அழகன மிளர்ந்தவளை கண்ணிமைக்காமல் பார்த்திருந்தான் சித்திரன். பெரியவர்கள் வந்து பூ வைத்து, இனி இவள் எங்கள் வீட்டு மருமகள், எங்களுக்கு சொந்தமானவள் என்று உரிமை கொண்டாடி செல்ல, அதன்பின் மேடை ஏறிய சித்திரன் அந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல கையில் கொண்டு வந்த கிஃப்ட் ஒன்றை சிந்துவிடம் நீட்டிட தயக்கத்துடன் வாங்க மறுத்தான் சிந்து. மீண்டும் சித்திரன் நீட்டிட, எனக்கு எதையும் கொடுக்காம வாங்க பிடிக்காது, அதனால வேண்டாம் என்று மறுக்க வேகமாய் அவள் கரத்தில் ஒரு கிஃப்டை திணித்தாள் இந்து. இது எப்படி வந்தது என்று சிந்து புரியாமல் குழப்பமாய் பார்க்க, உனக்கு தெரியாம வாங்கி வச்சோம், உனக்கு தெரிஞ்சா இதையும் தண்ட செலவுன்னு வாங்க விட மாட்டேன், அதனாலதான் என்று தங்கையின் காதோரமாய் ரகசியமாய் காரணம் சொன்னாள். நீ வாங்கி வச்சதும் நல்லதுதான் என்று சிந்து கொடுத்ததை சித்திரனிடம் கொடுத்து அவன் கொடுத்ததை மறுக்காமல் வாங்கி கொண்டான் சிந்து. அதன் பின் ஒரு விலை உயர்ந்த சாக்லேட்டை ஒன்றை பிரித்து சிந்துவிற்கு ஊட்டிவிட சித்திரன் கை நீட்ட அந்நேரம் அவளை பின்னுக்கு இழுத்தது ஒரு கும்பல். இதை ஒரு விளையாட்டாய் சிறிது நேரம் போக்கு காட்டியது அந்த இளவயது கும்பல். பின் பெரியவர்கள் பார்வைக்கு பயந்து அமைதியாகிவிட எந்த தடையும் இன்றி சிந்து வாயில் தித்திக்கும் இனிப்பை அன்பாய் ஊட்டிவிட்டான் சித்திரன். போட்டோ எடுக்க என்று நெருங்கி வந்தவன் கைகள் இயல்பு போல அவள் கரத்தினை உரசி மெதுவாய் பிடித்திட முயல அவன் எண்ணம் புரிந்து விலகி நின்று கண்களால் எச்சரித்தவளை காதல் பார்வையில் கிறங்கடித்தான் சித்திரன். உணவு உண்ண அமரும் போதும் விலகாமல் ஒட்டி அமர்ந்தவனை இளவயது கும்பல் கேலி செய்திட அதை எதையும் காதில் வாங்காமல் அவன் வேலையில், அதாவது சிந்துவை சைட்டடிக்கும் வேலையில் மும்முரமாய் இருந்தான். நீங்க எப்படி அண்ணி என்று அந்த கும்பலில் ஒருவன் கேள்வி எழுப்பிட புரியாமல் விழித்தவளை பார்த்து, ஜாலி டைப்பான்னு கேட்கிறான் என்று இன்னொருவன் விளக்கம் தர, ஜாலி டைப் தான் என்று பதில் தந்தவள் தன் அறையில் இதழ் விரித்த புன்னகை மாறாமல் அமர்ந்திருந்த சித்திரனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, உங்க அண்ணன் எப்படி என்று சிறு ஆவலுடன் வினவினாள் சிந்து. அதற்கு பதில் சொல்ல துவங்கியவர்களை அடக்கிவிட்டு, நான் எப்படின்னு அடுத்தவங்க சொல்றதை வச்சு முடிவெடுக்காத, உன்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன்றதை வச்சு முடிவெடு. என்ன தெளிவா குழப்புறேனா? இப்போ ஒருத்தர் என்னைய நல்லவன்னு சொன்னா உன் மனசும் என்ன நல்லவன்ற கோணத்துல மட்டும்தான் பார்க்கும். கோபக்காரன்னு சொன்னா உன் கண்ணுக்கு நான் கோபக்காரனை மட்டும்தான் தெரிவேன். என் கோபத்துல இருக்க நியாயம் உனக்கு புரியவே புரியாது. அதனால அடுத்தவங்க சொல்றதை வச்சு என்னை ஜட்ஜ் பண்ணாத என்று நீண்ட தெளிவான விளக்கம் கொடுத்தான் சித்திரன். இந்த அளவுக்கு கூட யோசிக்க தெரியுமா இவனுக்கு? சைட் அடிக்க மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன் என்று நினைத்தவள் மனதில் சித்திரன் குறித்து தான் கற்பனை செய்து வைத்த எண்ணத்தில் இருந்து மாறியிருந்தாள் சிந்து. பூ வைக்கும் வைபவம் நல்லபடியாக முடிந்து சொந்த பந்தங்கள் களைந்திட மாப்பிள்ளை வீட்டாரும் தங்கள் சொந்தங்களுடன் கிளம்பினர். ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன் என்றவன் அவள் முகம் பிரிவை எண்ணி வருந்துவதாய் உணர்ந்து பிறர் அறியாமல் அவள் கரம் பற்றி, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் உன்னை என் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன் என்று சமாதானம் செய்திட அதுவரை நெஞ்சில் அழுத்திய பாரம் குறைந்தது போல உணர்ந்தான் சிந்து. நீயின்றி அணுவேதும் அசையாதடா, உன் துணையின்றி நான் வாழ்ந்திட ஆகாதடா. அத்தியாயம் 5. பெண்ணாய் பிறந்ததில் என்ன பாவம் செய்தோம்? எப்போதும் எவரையேனும் அண்டி வாழும் அந்த பிறவி கொண்டாட்டமே. சொந்த விருப்பு வெறுப்பு மறந்தோமே, சொந்தங்கள் எண்ணத்திற்கே வாழ்ந்து கரைந்தோமே. திடீரென்று புது எண்ணிலிருந்து அழைப்பு வரவும் ஒருவேளை அவனா இருக்குமோ என்ற எண்ணத்தில் தயக்கத்துடன் அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள் சிந்து. ஹலோ பொண்டாட்டி, நான் பேசுவேன்னு எதிர்பார்க்கல தானே
என்று குதூகலத்துடன் பேசினான் சித்திரன். என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே என்று குழப்பமாய் சிந்து வினவிட, ஃபோன் நம்பர் இப்போ இல்லை, 2 நாளைக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு. உன் மாமியார் என் மாமியார் கிட்ட என் நம்பர்ல இருந்து தான் பேசுனாங்க. அப்பதான் இது என் மாமியார் நம்பர் அல்ல, என் பொண்டாட்டி நம்பர்னு தெரிஞ்சுது. இது உன் ஃபோன் நம்பர்னு தெரிஞ்ச உடனே உன்கிட்ட கூப்பிட்டு பேசணும்னு ஆசைதான். இருந்தாலும் சும்மா பார்த்ததுக்கே பொறுக்கிய பார்த்த மாதிரி முறைக்கிற. இதுல நிச்சயத்துக்கு முன்னாடி பேசினா பொறுக்கின்னு கன்ஃபார்மே பண்ணிடுவேன்னு பயந்து தான் அமைதியா இருந்தேன். இப்போ எனக்கு வேண்டிய லைசன்ஸ் கிடைச்சிருச்சு. இனி என்ன பயம்? காதல் புரிவோம் கண்ணம்மா என்று சிரித்தான் சித்திரன். சிந்துவிற்கு வந்த போன் கால் சித்திரனிடம் இருந்து என்று தெரிந்ததும் எதையாவது பேசி கல்யாணத்தில் குழப்பம் ஏற்படுத்தி விடுவாளோ என்று பயந்த இந்து தன் தங்கியை ஒட்டியே அமர்ந்திருக்க இவர்கள் முன் என்ன பேசுவது என்று தயங்கிக் கொண்டே என்ற ஒற்றை வரியில் எல்லா கேள்விக்கும் பதில் தர துவங்கினாள் சிந்து. என்ன பாயம்புலி பயத்துல பம்முது? பக்கத்துல யாராவது இருக்காங்களா என்றிட அதற்கும் மட்டுமே பதிலாய் வந்தது. சரி, புரிஞ்சது. நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் மட்டும் சொல்ல போதும், வேற எதுவும் பேசல, போதுமா என்றவன் வரிசையாய் ஒவ்வொரு கேள்வியாய் அடுக்க தொடங்கினான் சித்திரன். உனக்கு பிடிச்ச கலர் என்றிட ப்ளூ, கிரீன் என்று சுருக்கமாய் பதில் தந்தாள். பிடிச்ச ஹீரோ என்றிட தனிப்பட்ட சொல்ல யாரும் இல்ல, நல்லா இருக்கிற படம் பார்ப்பேன் என்றாள். எந்த டிஷ்ஷு சூப்பரா செய்வ என்றவனுக்கு நக்கலாய் சுடுதண்ணி, அதுல என்னை அடிச்சுக்க ஆளே இல்லை தெரியுமா என்று சிரித்தாள். இப்படியே பொதுப்படையாக சில நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான் சித்திரன். வீட்டில் நடந்த விவாதத்தில் கோபத்தை சித்திரனிடம் காட்டிவிடுவாளோ என்று பயத்துடன் அமர்ந்திருந்த இந்துவிற்கு நிம்மதி பிறந்தது. மெதுவாய் எழுந்து சென்று, இந்த கோபம் எல்லாம் நம்ம கிட்ட மட்டும்தாமா, மாப்பிள பேசினாரு, அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கோபிக்காம பதில் சொன்னான் என்று தான் பெற்ற நிம்மதியை தன் தந்தையிடமும் தாயிடமும் பகிர்ந்து கொண்டாள் இந்து. யார் எதிர்ப்பையும் எதிர்பார்ப்பையும் கண்டு கொள்ளாமல் கல்யாண வேலை மும்முரமாய் நடந்து கொண்டிருக்க சந்திரிகாவிற்கு சிந்து மாமியாரிடம் இருந்து அழைப்பு வந்தது. பொதுப்படையாக கல்யாண வேலையை பற்றி விசாரித்துவிட்டு, பொண்ணுக்கு சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க, சுடுதண்ணீர் மட்டும்தான் வைக்க தெரியும்னு என் மகன் கிட்ட சொல்லியிருக்கா. என் பையனுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக சொல்லிக் கொடுங்க. நாளைக்கு போய் தனியாக வாழ போகிறவங்க இல்லையா, வெளியேவா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கல்யாண வேலையில் மருதாணிக்கு செலவு செஞ்ச மாதிரி சிக்கனமாக இருக்கும்னு செலவை சுருக்கி சொதப்பி வச்சுடாதீங்க. இது கடைசி பொண்ணு கல்யாணம் தானே, கொஞ்சம் தாராளமாகவே பணத்தை செலவு பண்ணலாம், தப்பே இல்லை என்று மனம் நோகும் என்றும் பாராமல் வெடுக்கென்று பேசி வைத்தார் வைதேகி. சிந்து, மாப்பிள்ளை கிட்ட சுடுதண்ணி மட்டும்தான் வைக்க தெரியும்னு சொன்னியா என்று சந்திரிகா வினவிட, அது சும்மா விளையாட்டுக்கு எப்போ பேசுனது, அதையுமா இப்ப கேக்குறீங்க என்று அசட்டையாக பதில் தந்தாள் சிந்து. அதில்லடா, இனி மாப்பிள்ளை கிட்ட பேசும்போது பார்த்து பக்குவமா பேசு, விளையாட்டுக்கு கண்டதையும் பேசாத என்று சம்மந்தி பேசியதை சுருக்கமாய் விவரித்தார் சந்திரிகா. எங்களுக்குள்ள பேசின விஷயத்த கூச்சமே இல்லாம அவர் அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, இவங்களும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உங்ககிட்ட கேக்குறாங்க என்று தலையில் அடித்து கொண்டாள் சிந்து. ஒருவேளை நீ விளையாட்டுக்கு சொன்னத மாப்பிள்ளையும் அவர் அம்மா கிட்ட விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாரு. இப்படியே 2 பேரும் விளையாட்டுத்தனமா இருந்தா எப்படி? நம்ம பிள்ளைக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும்ன்ற நல்ல எண்ணத்துல பையனுக்கு பிடிச்சத சமைக்க கத்துக் கொடுங்கன்னு சொன்னாங்க. இதுல எது தப்புன்னு சொல்ற நீ என்று மகளை சமாதானம் செய்ய துவங்கினார் சந்திரிகா. எவ்வளவு சமாதானம் சொல்லியும் மகள் முகம் தெளிவில்லாமல் இருக்க, அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ள பார்க்க கூட மாட்டாங்க. உங்களை அப்படி இருக்க சொல்லல, ஆனா பேசும்போது கொஞ்சம் பக்குவமா பார்த்து பேசு. ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும். கல்யாணம் நிச்சயம் ஆகி பொண்ணு மாப்பிள்ள பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போகாம நின்ன கல்யாணம் எத்தனையோ இருக்கு. அது மாதிரி நம்ம குடும்பத்துல நடந்தா உன் அப்பா தாங்கிக்கவே மாட்டாரு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவர் சக்திக்கு மீறி எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பிடிச்சு 2 மடங்கு வேலை பார்க்கறாரு. எப்பவும் உங்க சந்தோஷத்தை மட்டும் யோசிச்சு வாழ்ற மனுஷனுக்கு நீ செய்யற நன்றி கடன் இந்த கல்யாணம் மட்டும்தான். உன்னை நல்லபடியா ஒரு நல்ல குடும்பத்துல கட்டி கொடுத்துட்டா எங்க கவலை தீரும் என்று மகளுக்கு அறிவுரை வழங்கி சென்றார் சந்திரிகா. என்னதான் தன் அன்னை சமாதானம் செய்தாலும் சிந்து மனதில் சிறு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. திருமண நாள் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் சித்திரனுடன் பேசுவதை முடிந்தளவு தவிர்த்து வந்தாள். இதற்கு அவன் மீது கோபம் என்று அவளை சமாதானம் செய்து கொள்ள உண்மை அறிந்த உள்மனமோ ஏதாவது ஏடாகுடமாக பேசி கல்யாணம் நின்றுவிடுமோ என்ற பயம் என்று மறைக்காமல் உண்மையை கூறியது. திருமணத்திற்கு நாள் நெருங்கி கொண்டிருக்க அதற்கான வேலையில் பிஸியாக இருக்கிறாள் என்று சிந்துவின் தவிர்ப்பை இயல்பாக ஏற்றுக்கொண்டான் சித்திரன்.
திருமணத்திற்கு 5 நாட்களுக்கு முன் முகூர்த்த கால் ஊன்ற என்று நெருங்கிய சொந்தங்கள் வீட்டில் குழுமிட அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு குளித்து புதுப்புடவை கட்டிக்கொண்டு திருமண விழாவின் ஒவ்வொரு சடங்கிலும் முகம் சுளிக்காமல் கலந்து கொண்டாள் சிந்து. அன்றிலிருந்து திருமண நாள் வரை ஏதாவது ஒரு சடங்கு என்று சொல்லிக்கொண்டு அதிகாலையில் அவளை தலைக்கு குளிக்க வைத்து சடங்குகளில் ஈடுபட வைத்தனர். அதிகாலை குளியலை ஏற்காத சிந்துவின் உடல்நிலை அடிக்கடி காய்ச்சல் கண்டது. திருமணத்திற்கு முந்தைய நாள் நிச்சயதார்த்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்க சந்திரிகாவின் கட்டாயத்தினால் பார்லர் சென்று வேண்டிய அலங்காரத்தை முடித்துக்கொண்டு மண்டபத்திற்குள் நுழைந்தவள் தனக்கிருந்த அசதியில் எவரையும் கண்டு கொள்ளாது தலை குனிந்தபடியே நேராக மணமகள் அறைக்குள் சென்று ஒடுங்கினாள். சிந்து தன்னை கண்டும் காணாமல் சென்றதாய் எண்ணிக்கொண்ட வைதேகி சந்திரிகாவிடம் வந்து, என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? கண்ணுக்கு முன்னாடி மாமியார் நிக்கிறேன், கண்டுக்காம போறவங்க பொண்ணு. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் இன்னர் சைஸ் என்னன்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்ல. மிஸ்ட் கால் பார்த்து கூட கூப்பிடக்கூடாது. நாள் தவறாம என் பையன்கிட்ட மட்டும் பேச தெரியுது. எதுக்கத்தை கூப்பிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க தெரியல. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது என்று நிலைமை புரியாமல் ஆதங்கப்பட்டார். ஐயோ, அப்படிலாம் இல்ல சம்மந்தி. நேத்துல இருந்து சிந்துவுக்கு காய்ச்சல். காலையில கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த டயர்ட்ல உங்களை பார்த்துருக்க மாட்டா. சிந்து வச்சிருக்கிறது பழைய மாடல் மொபைல் ஃபோன் சம்மந்தி. அதுவும் ஒழுங்கா ஒர்க் ஆகாது. அதில் அந்த அளவுக்கு மிஸ்டு கால் பார்க்க முடியாது என்று தன் சம்பந்தியை சமாதானப்படுத்த முயன்றார் சந்திரிகா. பொண்ணு பண்ண தப்ப நல்லாவே மூடி மறைக்கிறீங்க என்று சலித்துக்கொண்டே சென்றவர், கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி, கல்யாணம் முடிஞ்சா என்ன எல்லாம் மூளையில உட்கார வச்சுடுவா போல என்று தெளிவாய் முணுமுணுத்து சென்றவரை கண்டு கலக்கம் கொண்டார் சந்திரிகா. மணமகள் அறைக்கு நிச்சய புடவை தட்டுடன் வந்த சவிதா முதலில் சிந்துவின் கைகளை தான் கவனித்தாள். இந்த தடவை எல்லா வேலையும் பார்லர்ல தான் நடந்திருக்கும் போல, பார்த்தாலே தெரியுது என்று குத்தலாக கூறி தன் கைக்குட்டை கொண்டு சிந்துவின் முகத்தை அவள் அனுமதியும் இன்றி துடைத்து விட துவங்கினாள். போனதான் போனீங்க, நல்ல பார்லருக்கு போயிருக்க கூடாது. செலவை சிக்கனம் பண்றேன்னு கண்ட கண்ட பார்லர் போய் கிரீம்னு சொல்லிட்டு கண்டதையும் அப்பிட்டு வந்திருக்கீங்க என்று அதிலும் குறை கண்டு கூறினாள். அட கையெடுமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து தொடக்கிற. இந்த மேக்கப் இந்த அளவுக்கு போட்டாதான் ஸ்டேஜ்ல நிற்கும் போது நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுறது என்று தன் பார்லரை மட்டம் என்று பேசிய கோபத்தில் பொறிந்து தள்ளினார் சிந்துவின் அலங்காரத்திற்கு என்று வந்திருந்த பார்லர் பணிப்பெண். தன்னால் கொடுக்க முடியாத பதிலடியை பார்லர் பெண் கொடுத்ததால் மனம் நிறைந்து நன்றி பார்வை பார்த்தாள் சிந்து. முகம் சுருங்க அடுத்த வார்த்தை பேச முடியாமல் புடவையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் சவிதா. சவிதா துடைத்துவிட்ட மேக்கப்பை சரி செய்து நிச்சயதாம்பள புடவையை கட்டிக்கொண்டு மணமேடை வந்தவளுக்கு நிச்சயதார்த்த மோதிரம் சூட்டி, இனி இவள் என்னில் சரிபாதி என்று திருமண பந்தத்திற்கு அச்சாரம் இட்டான் சித்திரன். நிச்சயம் முடிந்து வீட்டிற்கு சென்ற சிந்துவிற்கு உடல் அனல் என கொதிக்க துவங்கியது. அதிகாலை முகூர்த்தம் இல்லை என்பதால் தாமதமாகவே எழுந்து தலைக்கு குளிக்க மறுத்தவளை இது சம்பிரதாயம் என்று கட்டாயப்படுத்தி குளிக்க செய்து பார்லருக்கு அனுப்பி வைத்துவிட்டு திருமண வேளையில் மூழ்கினாள் இந்து. திருமணத்திற்கு என்று ஏற்பாடு செய்து வைத்த அலங்காரத்தையும் நகையையும் சூட்டிக்கொண்டு அழகு தேவதையாய் மண்டபம் வந்து சேர்ந்தாள் சிந்து. மாப்பிள்ளை வரவேற்பிற்கு மாலை அணிவிக்கவில்லை என்று ஒரு பிரச்சனை எழுந்தது. தொட்டதற்கெல்லாம் குறை கண்டுபிடித்து சிந்துவின் குடும்பத்தை நோகடிப்பது மட்டுமே தனது வேலையாக வைத்து செயல்பட்டனர் வைதேகியும் சவிதாவும். ஆனால் சித்திரன் தந்தை அருள் நம்பியோ அதை எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன் வீட்டு பெண்களை சமாதானப்படுத்தி அடக்கி கொண்டிருந்தார். சித்திரன் வீட்டு பெண்களின் செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லையோ, சிந்துவை பிடிக்கவில்லையோ என்ற எண்ணம் ஆணித்தனமாக அனைவர் மனதிலும் பதிந்தது. இன்னார்க்கு இன்னார் என்று முடிப்போட்ட பந்தத்தை மாற்ற எவரால் முடியும்? இறைவன் எழுதி வைத்த தலையெழுத்தின்படியே இனி இவளே என் காதலின் தேவதை, அன்பினால் இணையாளும் அரசி, காலம் முழுவதும் இவள் இன்பத் துன்பத்திற்கு நானே கடமைப்பட்டவன் என்று உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டே சிந்துவின் சங்கு களத்தில் பொன்தாலியிட்டு தன்னவளாய் மன நிறைவுடன் ஏற்றான் சித்திரன். அத்தியாயம் 6. என் இன்பத்திற்கு காரணமாய் நீ இருப்பாய் என்ற எண்ணத்தை விட என் துன்பத்திற்கு நீ அச்சாரமாய் நீ இருக்க மாட்டாய் என்ற நம்பிக்கையில் உன் கரம் கோர்த்து இருக்கிறேன். நம்பிக்கையை காக்கவில்லை என்றாலும் என் கனவுகளை கலைத்து விடாதே. காலம் முழுவதும் காதலுடன் நான் இருப்பேன். திருமணம் நல்லபடியாக முடிந்திட மறுவீட்டு சம்பிரதாயத்திற்கு மாப்பிள்ளை வீட்டிற்கு மணமக்களை வழி அனுப்பி வைக்க வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்க துவங்கினர். இங்கிருந்து நல்ல நேரத்தில் கிளம்பி மணமகன் வீட்டில் முதல் முறை மணப்பெண் நுழையும் நேரமும் நல்ல நேரமாக இருந்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் பாலும் பழமும் ஓட்டும் சம்பிரதாயத்தையும் மண்டபத்திலேயே முடித்துக்கொண்டு சொந்த பந்தங்களின் கண்ணீருடன் பிரியா விடை பெற்று புகுந்த வீட்டு ஆட்களுடன் கிளம்பி சென்றாள் சிந்து.
தன் உறவுகளை எண்ணி கலங்கிக் கொண்டிருந்தவள் தோள்களில் ஆதரவாய் கை போட்டு தன் தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டே ஆறுதல் படுத்தினான் சித்திரன். அதுவரை பட்ட துன்பம் எல்லாம் பனி போல விலகுவதாய் உணர்ந்தவள் நன்றியாய் பார்த்து புன்னகை செய்திட, இது உனக்கான இடம், எப்ப வேணும்னாலும் உரிமையா சாஞ்சுக்கலாம் என்று மென்மையாய் புன்னகை செய்தான் சித்திரன். இருவருக்கும் நடுவில் இருந்த நெருக்கத்தை கண்ட சவிதா தன் 6 மாத குழந்தையை தூக்கி சித்திரன் கையில் கொடுத்து, மாமா கிட்டதான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறா என்று குழந்தையை கொடுத்து சென்றிட, அடுத்து வந்த பயணம் முழுவதும் இருவருக்கும் குழந்தையின் அழுகையை அடக்கி சிரிக்க வைப்பதிலேயே போனது. எவ்வளவோ முயன்றும் வேகமாக சென்ற போதிலும் நல்ல நேரத்தில் ஆரத்தி எடுத்து மணமகளை வீட்டிற்குள் அழைத்து செல்ல மட்டுமே அவகாசம் இருந்தது. அதற்கடுத்து வரும் சம்பிரதாயங்கள் செய்ய தனி நேரம் ஒதுக்கப்பட்டது. அதுவரை ஓய்வு எடுக்கட்டும் என்று மணமகளை ஒரு அறையில் காத்திருக்க செய்தனர். அந்த அறையிலேயே சித்திரனும் நுழைந்திட மிரண்டு எழுந்தான் சிந்து. பயப்படாத, உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன் என்று மெதுவாய் அருகில் வந்து அமர்ந்தவன் சட்டென்று எதிர்பாராத விதமாய் அவள் கரத்தை இறுக பற்றி கொண்டு, நீ கொஞ்ச நாள் என்கிட்ட சரியா பேசல, அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. உன் மனசு காயப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடு. எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம பேசு. சில விஷயங்கள் பேசினாதான் தெளிவு கிடைக்கும் என்று வற்புறுத்தலாய் சிந்துவின் ஒதுக்கத்திற்கு காரணம் வினவினான் சித்திரன். சித்திரனின் வற்புறுத்தலினால் இதுவரை உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்த உணர்வுகளை வெளிப்படுத்த துவங்கினாள். நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு சுடுதண்ணி தான் வைக்க தெரியும்னு சொன்ன விஷயத்த நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் எங்க அம்மா கிட்ட பொண்ணுக்கு நல்லா சமைக்க சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்க என்று ஆதங்கப்பட, அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாத சித்திரன் வாய் விட்டு சிரித்தபடி, இவ்வளோதானா? இதுக்குதான் இத்தனை நாள் என்கிட்ட சரியா பேசாம இருந்தியா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்னடா மருமக கிட்ட பேசுனியா? என்ன சொன்னான்னு அம்மா கேட்டப்ப பேசினேன், சுடுதண்ணி வைக்க தெரியும்னு சொன்னான்னு நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவங்களும் அம்மா கிட்ட இதை பெரிய விஷயமா பேசியிருக்க மாட்டாங்க என்று சமாதானப்படுத்த முயன்றான் சித்திரன். அது எப்படி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பேச விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாம்? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதையும் உங்க அம்மா கிட்ட போய் ஒப்பிப்பீங்களா என்று சிந்து வினவிட, ஓ, இதுதான் மாமியார் மருமகள் மனஸ்தாபம்னு சொல்லுவாங்களோ? வந்த முதல் நாளே உனக்கு அம்மா கூட ஒத்து போக மாட்டேங்குது என்றவன் சிந்து கோபமாய் முறைப்பதைக் கண்டு, சரி ஒத்துக்கிறேன், எங்க அம்மா விளையாட்டுக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, இனி இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் என்று உறுதி அளித்தான் சித்திரன். கல்யாணம் நடந்த அன்று மாலையே மாப்பிள்ளை வீட்டார் கறி விருந்துக்கு ஏற்பாடு செய்ய அதையே வரவேற்பு போல நடத்திட திட்டமிட்டனர். சிந்துவின் ஊரிலிருந்து சித்திரன் ஊர் வெகு தொலைவு. குறைந்தது 4 மணி நேர கார் பயணம் செய்ய வேண்டி வரும். ஆதலால் நெருங்கிய சொந்தங்களை மட்டுமே திருமணத்திற்கு அழைத்து வந்த அருள் நம்பி ஊருக்குள் தெரிந்தவர்களுக்கு விருந்து என்ற பெயரில் மணமக்களை அறிமுகம் செய்திட நினைத்தார். போதும் போதும், மிச்ச கதைய பிறகு வச்சுக்கோங்க, சடங்கு செய்ய நேரமாச்சு என்று மணமக்கள் தனியறையில் தனிமையில் பேசிக் கொண்டிருந்த நேரம் சம்பிரதாயம் செய்ய நல்ல நேரம் என்று சிந்துவை அழைத்து செல்ல வந்தாள் சவிதா. அருகில் இருக்கும் கிணற்றில் கை நிறைய வெற்றிலை வைத்து கிணற்றில் போட சொன்னார்கள். அதன்படியே சிந்துவும் செய்திட, மூத்தது பையன்தான் என்று சந்தோஷத்துடன் ஆர்ப்பரித்தார் மூதாட்டி ஒருவர். அங்கு கூடியிருந்த அனைத்து முகங்களும் மலர்ச்சியில் விரிந்திட, சவிதாவுக்கு மூத்தது பெண் என்று மற்றவர்கள் வார்த்தையை ஏற்க மனமில்லாமல் மாமியார் வாதம் செய்யவும் சிந்து முகமும் மனமும் வாடி போனது. கிணற்றிலிருந்து நீர் இறைத்து ஒரு குடத்தை நிரப்பு செய்தனர். நிறை குடமாய் வீட்டுக்குள் வலது காலை வைத்து சென்று சிந்து குடத்தை சமையல் அறையில் இறக்கி வைத்துவிட்டு அங்கு ஏற்கனவே பரப்பி வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் மற்றும் உப்பு, மிளகாய், அரிசி, பருப்பு போன்ற பொருட்களில் கை வைத்து எடுக்கும்படி அறிவுறுத்தினர். இதை செய்வதனால் மருமகள் அதிர்ஷ்டத்தால் புகுந்த வீட்டில் சமையலுக்கு தட்டுப்பாடு வராது என்ற நம்பிக்கை என்று பெரியவர் ஒருவர் விளக்கம் கூறிட சிரத்தையுடன் அந்த சடங்குகளை செய்து முடித்தாள். பூஜை அறையில் அவள் பிறந்த வீட்டில் இருந்து கொண்டு வந்த குத்துவிளக்கை ஏற்றி சாமி படங்களுக்கு தீபாராதனை காட்டி தானும் இனி இந்த வீட்டின் அங்கம் என்று அறிவுறுத்தினாள் சிந்து. மாலை மயங்கி இருள் படர துவங்கிய வேளை வரவேற்பிற்கு என்று ஏற்பாடு செய்ய வைத்த மண்டபத்திற்கு புதுமக்கள் அழைத்து செல்லப்பட்டனர். திருமணத்திற்கு வர முடியாத சொந்தங்கள் வந்து மணமக்களை வாழ்த்தி வயிறார கறி விருந்து உண்டு சென்றனர். வரவேற்பிற்கு என்று சில நெருங்கிய சொந்தங்களுடன் ராஜதுரை மற்றும் சந்திரிகா குடும்பம் வந்து இறங்கியது. அதுவரை பழக்கமில்லாத இடத்தில் தனித்து விடப்பட்டது போல தவித்துக் கொண்டிருந்த அவள் முகத்தில் நிம்மதியான உணர்வு படர்ந்தது. இதுவரைக்கும் சுருங்கி கடந்த முகம் தன் வீட்டு ஆட்களை பார்க்கவும் மலர்ந்து தெரியுது என்று அருகில் இருந்த சித்திரன் கேலியில் மேலும் முகம் மலர்ந்து சிரித்தவளை கண்டு மனம் நிறைந்து நின்றனர் ராஜதுரையும் சந்திரிகாவும்.
இரவு வரவேற்பு முடிந்து மணமக்களுக்கு மட்டும் சைவ உணவு பரிமாறப்பட்டது. காலையில் இருந்து அங்கும் இங்குமாய் அலைக்கழித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு உணவே வேண்டாம், விட்டால் போதும் என்றுதான் இருந்தது. மெதுவாய் தன் அக்கா இந்துவை நெருங்கி, சாப்பாடு போடுறேன்னு என்னைய சாவடிக்கிறாங்க, தயவு செஞ்சு என்னைய இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க, முடியல, காய்ச்சல் வேற அதிகமாகுது என்று கண்களால் கெஞ்சி கொண்டிருந்தான் சிந்து. உருடி, அவசரப்படாத, நிச்சயம் உன்னையும் மாப்பிளையும் கூட்டிட்டு தான் போவோம். முகூர்த்த நேரம் 3 மணிக்குன்னு குறிச்சிருக்கு. நம்ம வழக்கப்படி சம்பிரதாயம் பொண்ணு வீட்டில் தான் நடக்கும் என்று தங்கையை சமாதானம் செய்தாள் இந்து. இன்னும் என்னடி சம்பிரதாயம், இங்க வந்ததுல இருந்து அதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் செய்யல, இவங்க தான் என்னைய வச்சு செஞ்சாங்க, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது என்று அழாத குறையாய் பேசினாள் சிந்து. எங்களை என்ன செய்ய சொல்ற? உங்க ஊரு ரொம்ப தூரம், அதனால பக்கத்துல ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுல வச்சு மறுவீட்டு சம்பிரதாயத்தை முடிச்சுக்குவோம். உங்க விருந்த பின்னாடி ஒரு நாள் கொடுத்துக்கோங்க. ரொம்ப தூரம் போயிட்டு வந்தா நல்ல நேரம் தவறிடும்னு நம்ம அப்பாவும் மாமனார் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டாரு. மனுஷன் மசியவே இல்லை, எல்லாம் முறைப்படி நடக்கணும், விருந்து நடந்தே ஆகணும்னு பிடிவாதமா நின்னாரு. வேற வழி இல்லாம சரின்னு சொல்லியாச்சு என்று இந்த விளக்கம் கொடுத்தாள். அக்கா தங்கச்சி அப்புறமா ரகசியம் பேசிக்கோங்க, இப்போ சீக்கிரமா சாப்பிடுங்க, நல்ல நேரத்துல இங்கிருந்து கிளம்பணும் என்று கண்டிப்புடன் சவிதா கூறிட, நல்ல நேரம் நல்ல நேரம்னு ஏன் இந்த பாட்டு பாடுறீங்க? கடவுள் படைச்ச உலகத்துல எல்லாமே நல்ல நேரம்தான் என்று சொல்ல துடித்த வார்த்தை இந்துவின் கை அழுத்தத்தில் நசுங்கி போனது. தன்னை அடக்கிய அக்காவை பார்த்து, இங்க வந்ததுல இருந்து இது தொல்லை தாங்க முடியல, என்னமோ இந்த வீட்டு எஜமானி மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஆர்டர் போடுது என்று சிந்து சிடுசிடுக்க, நாத்தனார்னா அப்படிதான், அவங்களுக்கு உரிமையா இருந்த இடம் இனி உனக்கு சொந்தமானதா மாறப்போற கோபம் இப்படிதான் வெளிப்படும். பேசாம சாப்பிடு, உன் நாத்தனாரு மாமியார் காதல என்னவோ ஓதுறாங்க, அடுத்தவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாம முடிச்சிடுவோம் என்று கூறிவிட்டு அதன் பின் சாப்பாட்டில் கவனம் செலுத்தினர். அத்தியாயம் 7. இரவு 10 மணிக்கு மேல் சித்ரன் வீட்டில் இருந்து சிந்து குடும்பம் புது மணமக்களை கூட்டிக் கொண்டு கிளம்பியது. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. அம்மா வீட்ல இருந்து மாமியார் வீட்டுக்கு வரும்போது அந்த ஆளுக அழுதுட்டு வராங்க. மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு போறோம்னு தெரிஞ்சதும் தானா முகம் மலர்ந்துடுது. புகுந்த வீடு நுழையிற புது பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வந்தா தானே போற இடமும் நல்லா இருக்கும் என்று கேலி போல சவிதா குத்தலாக பேசிட, நீங்க உங்க அம்மா வீட்ல இருந்து போகும்போது அழுகவே இல்லை போல, அந்த அளவுக்கு பிறந்து விட்ட ஆளுங்க மேல பாசம் அதிகம் என்று சவிதாவிற்கு மட்டும் கேட்கும் குரலில் பதிலடி கொடுத்து வந்தாள் சிந்து. செல்லும் வழியிலேயே பாலும் பழங்களும் வாங்கி கொண்டனர். அசதியில் கண்ணையர்ந்து சரிந்தவளை தன் தோளில் தாங்கிக் கொண்டு இடையோடு கரம் சேர்த்து இறுக்கி பிடித்து கொண்டான் சித்திரன். இருவரின் நெருக்கத்தை கண்டு காரில் இருந்த இந்துவும் அவள் கணவரும் கேலி செய்திட, அதை எதையும் காதில் வாங்காமல் சிந்துவின் உறக்கம் களையாமல் தாங்கி பிடித்தபடியே இருந்தான் சித்திரன். இடையில் உறக்கம் களைந்து எழுந்தவள் சித்திரன் தோள்களில் சரிந்திருப்பது புரிந்து விலகிட முயல அது முடியாமல் போனது. வெகு சாதாரணமாய் பிடித்திருப்பது போல இருந்தாலும் சித்திரனின் பிடி இரும்பு பிடியாக இறுக்கியபடி சிந்துவை விலக விடாமல் செய்தது. அவன் செயலில் உண்டான கோபத்தில், தாலி கட்டிட்டா எல்லா உரிமையும் உங்களுக்கு வந்துடுமா என்று மெதுவாய் அவன் காது அருகில் குனிந்து ரகசியம் பேசினாள் சிந்து. எல்லா உரிமையும் வந்துடும் என்று சிந்துவின் மனநிலை புரியாமல் கண்ணடித்து சிரித்தபடியே கூறினான் சித்திரன். இந்த திமிருக்கே இன்னைக்கு பதிலடி கொடுக்கணும் என்ற தீர்மானத்துடன் மீதி பயணத்தை தொடர்ந்தாள் சிந்து. தன்னவளை தன்னருகே வைத்துக்கொண்டு காதலுடன் பயணித்தான் சித்திரன். வீடு வந்து சேர்ந்ததும் இரவு சடங்குக்கு என்று எடுத்து வைத்த புது புடவை கொடுக்க வந்த இந்து தங்கை முகத்தில் இருந்த யோசனையையும் அதனை தாண்டி வெளிப்பட்ட வாட்டத்தையும் கண்டு கலங்கி போய் சிந்துவின் நெற்றியை தொட்டு பார்த்தாள். உடல் அனலென கொதித்தது. சிந்து, உனக்கு காய்ச்சல் அதிகமாயிடுச்சு, இந்த நிலைமையில நீ தலைக்கு குளிக்க வேண்டாம், சும்மா மேலுக்கு மட்டும் ஊத்திட்டு வா என்றிட, இல்லை இந்து, இந்த அலுப்பு அசதினால வந்த காய்ச்சல், தலைக்கு குளிச்சாதான் சரியா போகும் என்று தமக்கையின் பேச்சை அலட்சியப்படுத்தி தலையையும் சேர்த்து நனைத்து வந்தாள் சிந்து. அம்மாடி சிந்து, அம்மாவுக்கு புரியுது, இன்னைக்கு காலையில இருந்து உங்களுக்கு அலைச்சல் தான், அசதியா இருக்கும், இருந்தாலும் மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா நடந்துக்கோ, அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ என்று அறிவுரை வழங்கிய அன்னையை பார்க்கும்போது கோபம் கொதிநிலைக்கு சென்றது. எனக்கு என்ன கஷ்டம்னாலும் சரி, உங்க மருமக முகம் வாடக்கூடாது, சரிதானே என்று வினவியவள் குரலில் இருந்த கோபம் புரிந்தது. அப்படி இல்லடா, இது காலங்காலமா நடக்கிற சம்பிரதாயம், நல்ல நேரத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா, சொன்னா புரிஞ்சுக்கோ, நல்ல பொண்ணு தானே
என்று கெஞ்சலில் காரியம் சாதிக்க முனைந்தார் சந்திரிகா. தன் அன்னையின் முகத்தை பார்க்கும்போது சிந்துவின் வேதனை அதிகரித்தது. தன்னை விட இருமடங்கு வேலையை இழுத்து போட்டு செய்து கொண்டும் ஒரு இடத்தில் நிற்காமல் கல்யாண வேலைகளை கவனித்த பெற்றோருக்கும் அசதியாக தானே இருக்கும். மேலும் மேலும் வாதம் செய்து அவர்களை நோகடிக்க மனமின்றி சம்மதமாய் தலையாட்டினாள் சிந்து. சித்திரனுக்கு கொடுக்கப்பட்ட தனி அறையில் அவனும் குளித்து உடைமாற்றி தயாராக இருந்திட சரியாக 3 மணி அளவில் சடங்குக்கு என்று அலங்கரிக்கப்பட்ட அறைக்குள் புதுமண மக்கள் தனித்து விடப்பட்டனர். காலையிலிருந்து உண்டான அலுப்பினால் காய்ச்சலின் அசதிகளை உடலிலும் அதன் வலியை விழிகளிலும் சுமந்து வந்தவளை காதலுடன் பார்த்த சித்திரன் ஆவலாய் நெருங்கிட, எனக்கு உன்கிட்ட பேசணும் என்று அவன் ஆசை ஆவலுக்கு தடை விதித்தாள் சிந்து. இது பேசுற நேரம் இல்ல சிந்துமா, காதலில் கரைந்து இருவரும் உலகை மறக்கும் நேரம் என்று சரசம் பேசியபடி முன்னேறிட, எனக்கு பேசணும் சொல்றது உங்களுக்கு புரியலையா என்று சற்று கடுமையுடன் வினவினாள் சிந்து. குரலில் இருந்த கடுமை முகத்தில் இல்லாமல் இருந்தாலும் அவள் பிடிவாதம் புரிந்து மௌனமாய் கட்டிலின் விளிம்பில் அமர்ந்தான். எனக்கு இப்போதைக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் நடக்கிறதுல விருப்பம் இல்லை. இந்த தாலி உங்களுக்கும் எனக்கும் நடுவுல பிரிக்க முடியாத பந்தத்தை உருவாக்குற லைசன்ஸ் தானே தவிர இனி நடக்க இருக்கிற சம்பிரதாயத்திற்கு அச்சாரம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உடலின் கூடல் காதல்னால இருக்கணுமே தவிர கட்டாயத்தினால இருக்கக்கூடாது. கட்டாயப்படுத்தி ஒரு பந்தத்தில் நுழையும் போது அது ஒரு நிலைக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. புரிதலில் வரும் பந்தம் தான் நிலைக்கும்னு ஏன் நம்பிக்கை. அதனால என் மனசு உங்களை ஏத்துக்கிட்டு இந்த பந்தத்துல இணையணும்னு எப்ப சொல்லுதோ அப்ப இதையெல்லாம் வச்சுக்கலாம் என்று தன் மனநிலையை தெளிவாய் விளக்கினாள் சிந்து. ஒரு நொடி சிந்துவின் விழிகளை கூர்ந்து கவனித்தவன், நீ நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வேற யாரையும் காதலிச்சியா? உன் அப்பா அம்மா கட்டாயத்தினாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னியா என்றவன் கேள்வியில் தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல இருந்தது சிந்துவிற்கு. அது எப்படி சார், இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா உடனே என் கேரக்டரை தப்பா பேசுவீங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்த செய்ய சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மனநிலையில தான் நான் இப்ப இருக்கேன். நான் ஒன்னும் இதெல்லாம் வேண்டாம் இப்படியே இருந்துடலாம்னு சொல்லலையே. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு தானே சொல்றேன். பெத்த அம்மா கிட்டே ஒரு வயசுக்கு மேல காட்ட தயங்குற உடம்ப எந்த தயக்கமும் இல்லாம உங்ககிட்ட கொடுக்கணும்னா அதுக்கு இந்த தாலி மட்டும் போதாது. அதையும் தாண்டி பந்தத்தை பலப்படுத்த காதல் வேணும்னு தான் சொல்றேன் என்று நியாயம் பேசினாள் சிந்து. உன் பேச்சு கோபம் எல்லாமே சரி. அதனால உன் விருப்பத்துக்கு ஒத்துக்கிறேன். உன் மனசு எப்போ முழுசா மாறி என்னை ஏத்துக்கதோ அப்ப வரைக்கும் நானும் காத்திருப்பேன் என்று தன் சம்மதத்தை கோரியவன் ஒரு வினாடி தயங்கி பின், உன் கோபத்துல நியாயம் இருக்கு, அது எனக்கு புரியுது. இன்னொரு விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கணும். எல்லா நியாயத்தையும் பேச கோபம் மட்டுமே சரியான வழி இல்லை. எல்லாரும் எல்லா நேரத்திலையும் உன் கோபத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு உன்னை பிடிக்கும். நீ கோபப்பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியும். ஆனா சில நேரத்துல உன் வார்த்தையில இருக்கிற நியாயம் புரியாம கோபம் மட்டுமே எனக்கு தெரிஞ்சா அந்த இடத்துல நமக்குள்ள ஒரு விரிசல் விழுந்துடும். அந்த நிலைமை ஏற்படக்கூடாதுன்ற எண்ணத்துல உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இனி பேசுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை அடுத்தவங்களை காயப்படுத்துமான்னு யோசிச்சு பேசு என்று அறிவுரை வழங்கியவன் அதற்கு மேலும் வாதம் செய்யாமல் கட்டிலின் ஓரத்தில் முடங்கினான். அத்தியாயம் 8. அடுத்த நாள் சித்திரன் எழுந்து பார்த்தபோது சிந்து உடல் காய்ச்சலில் கொதித்திட பதட்டமாய் கதவை திறந்து சந்திரிகாவை அழைத்து சிந்துவை காட்டினான். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கொஞ்ச நாளா விடிய காலையில எந்திரிச்சு தலைக்கு குளிச்சு கல்யாண வேலை பார்க்கறதால இப்படி காய்ச்சல் அடிக்கடி வருது. நேத்து மாத்திரை போட மறந்துருப்பா, இதோ இப்ப மாத்திரை எடுத்துட்டு வரேன் என்று சந்திரிகா கிளம்பிட, என்னத்த சொல்றீங்க, அடிக்கடி வருதா? அப்ப ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலையா என்று கோபத்துடன் வினவிய சித்திரனின் குரலில் தன் மனைவி மீதான அக்கறை மிகுந்திருந்ததை புரிந்து கொண்ட சந்திரிகா மனம் சஞ்சலத்தை விட்டு மகிழ்ச்சியில் நிறைந்தது. என்னத்த எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இங்க பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லுங்க, நான் சிந்துவை கூட்டிட்டு போறேன் என்று பரபரத்தான் சித்திரன். வேண்டாமாப்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்டு சார்பா கறி விருந்து ஆரம்பிச்சிடும். உங்க வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. அந்த நேரத்துல பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் இல்லைன்னா நல்லா இருக்காது என்று சந்திரிகா மறுத்திட, அதுக்காக இவளை இப்படி விட சொல்றீங்களா? எவ்வளவு கொதிக்குதுன்னு பாருங்கத்த ஆச்சாமியுடன் பேசினான் சித்திரன். இப்போதைக்கு மாத்திரை போட்டுக்கலாம், ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சிடும். சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு போன பின்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் என்று ஆலோசனை வழங்கினார் சந்திரிகா. சந்திரிகாவின் திட்டத்திற்கு சம்மதிக்க மனமில்லை என்றாலும் இதை தவிர வேறு வழி இல்லை என்று சித்திரன் சம்மதம் சொல்லிட மகளை வந்து எழுப்பிய சந்திரிகா, அம்மாடி கொஞ்சம் பாலை குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்கோ, ஜுரம் குறைஞ்சிடும் என்று இந்து கொண்டு வந்து கொடுத்த பாலை வாங்கி குடிக்க வைக்க முயல வேண்டாம் என்று மறுத்துவிட்டு மீண்டும் கட்டிலில் விழுந்த சிந்துவை தாங்கி பிடித்து கட்டாயப்படுத்தி பாலை குடிக்க வைத்து மாத்திரையும் முழுங்க வைத்தான் சித்திரன்.
சற்று நேரத்திலேயே சித்திரனின் சொந்தங்களும் சிந்துவின் நெருங்கிய சொந்தத்தில் விருந்துக்கு அழைப்பு விடுத்திருந்த உறவுகளும் ஒன்றாய் குழுமிட கறிவிருந்து துவங்கியது. மருந்தின் தாக்கத்தால் காய்ச்சலின் சூடு குறைந்திருந்தாலும் உடல் ஓய்வு வேண்டி கெஞ்சியது. உண்டேன் என்று பெயருக்கு 2 வாய் எடுத்து வைத்தவள் அதற்கு மேல் தாங்காது என்று பந்தியை விட்டு இழந்து தன் அறைக்குள் சென்று முடங்கினாள். வந்திருந்த தன் சொந்த பந்தங்களுக்கு மதிப்பு தராமல் மருமகள் அவர்களை அவமதித்து விட்டதாய் குற்றப்பத்திரிகை வாசித்தபடி சிந்துவிடம் வந்து நின்றார் வைதேகி. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கூட உங்க வீட்டுல உனக்கு சொல்லி தரலையா? வயசுல மூத்தவ, அதுவும் உனக்கு மாமியார் வந்து நிக்கிற, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம படுத்து கிடக்க என்று பொறிந்து தள்ளிட சிந்துவை முந்திக் கொண்டு, அவளுக்கு காய்ச்சல், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் விடுங்கம்மா, நீங்க வருவீங்கன்னு ஹாஸ்பிட்டல் கூட போகாம உங்களுக்காக காத்துட்டு இருக்கா என்று தன் மனைவிக்காக பரிந்து பேசினான் சித்திரன். தன் மகன் மருமகளுக்காக பேசியதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அவர் முகம் தெளிவாக காட்டிட, இப்படி வா என்று மகனை தனியாக இழுத்து சென்ற வைதேகி, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு கிளம்புனா நீயும் கூடவே போ என்று ரகசியம் பேசிட மருமகள் மீது அக்கறை என்று எண்ணிக்கொண்டு சித்திரன் அமைதியாய் தலையை ஆட்டி அங்கிருந்து செல்ல முயல, இந்த காய்ச்சல் அது இதெல்லாம் உண்மைன்னு நம்பிடாத, அம்மா வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு இல்லாத நாடகம் போடுங்க இந்த பொண்ணுங்க, அதனால கொஞ்சம் உஷாராரு, உடம்புக்கு முடியல, இங்கிருந்து கிளம்ப முடியல அப்படின்னு ஒன்னே இங்கே பிடிச்சு வைக்க பார்ப்பாங்க, அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்காத, நாளைக்கு சரியா காலையில சாப்பாடு முடிஞ்சதும் இங்கிருந்து கிளம்பி மத்தியான சாப்பாடுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடு என்று மகனின் காதில் ரகசியமாய் ஓதிவிட்டு விலகி சென்றார் வைதேகி. சிந்துவின் கணவரும் மாமியாரும் தனியாக பேச துவங்கியதில் இருந்து 2 காதுகள் அவர்கள் வார்த்தையை கேட்க தயாராக ஒதுங்கி நின்றது. ரகசியம் பேசி முடிக்கப்பட்டதும் அதை பற்ற வைக்க வேண்டிய இடத்திற்கு சென்று தனது தூபத்தை துவங்கியது அந்த ரகசிய காதுகளுக்கு சொந்தமான சிந்துவின் தாய் மாமன் மனைவி. உனக்கு வெள்ளி உன் மாமியார் தான், என்ன அப்படி கோவமா பாக்குற? உன் புருஷன்கிட்ட ரகசியம் பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன் என்று தான் கேட்டு வந்த செய்தியை அப்படியே ஒப்பித்திட, சொன்னவரின் குணமும் அதை தன்னிடம் வந்து சொல்பவரின் குணமும் ஏற்கனவே அறிந்திருந்ததால் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாத சிந்து, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு என்று சித்திரன் பதிலை மட்டுமே ஆவலாய் வினவினாள். என்ன சொல்வாரு? சரிங்கம்மா சரிங்கம்மான்னு பூம்பு மாடு மாதிரியே தலையாட்டுறாரு. சரியான அம்மா பிள்ளையா இருப்பார் போல. அம்மா பேச்ச மீறவும் முடியாம உன் பக்கம் வரவும் முடியாம அல்லாடுற மனுஷனை வச்சு நீ என்னதான் செய்ய போறியோ என்று போலியாய் அனுதாபம் காட்ட அவர் சொன்ன செய்தியையும் அனுதாபத்தையும் விட சித்திரன் தனக்காக எதுவும் பேசவில்லை என்ற எண்ணமே சிந்து மனதை முழுவதும் நிறைத்து நின்றது. சொந்த பந்தங்கள் வந்து சென்ற பிறகு மருத்துவமனைக்கு சிந்துவை அழைத்து சென்ற சித்திரன் சிந்துவிற்கு தேவையான டெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் கூடவே இருந்திட அந்த கரிசனத்தை கூட அம்மா சொல்படி கேட்கும் அம்மாஞ்சி பிள்ளை என்று எண்ணி சிந்து மனதில் கோபத்தை தான் விதைத்தது. மறுநாள் சித்திரன் ஊருக்கு கிளம்ப வேண்டும். சிந்துவின் டெஸ்ட் ரிப்போர்ட் டைஃபாய்டு துவக்க நிலை என்று காட்டிட, மாப்பிள பொண்ணுக்கு டைஃபாய்டு இனிஷியல் ஸ்டேஜ்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அதுக்கு நரம்பு ஊசி போட சொல்லியிருக்காங்க, ஒரு 2 நாள் இங்கே இருந்தீங்கன்னா தேவையான ட்ரீட்மெண்ட்டை இங்கே பார்த்து அனுப்பிடுவோம் என்று தயங்கிக் கொண்டே தன் மகளை தன் வீட்டில் தங்க வைக்க மருமகனிடம் தயங்கிக் கொண்டே பேசினார் ராஜதுரை. அது என்று ஒரு நொடி யோசித்தவன், அப்பா கிட்ட என்னன்னு கேட்டுட்டு சொல்ற மாமா என்று அப்போதே தொலைபேசி வாயிலாக தன் தந்தையிடம் விவரம் கூறினான் சித்திரன். எதிர்முனையில் என்ன கேட்கப்பட்டதோ, என் பக்கத்துல தான் இருக்காங்க என்று பதில் தந்தவன் அருகிலிருந்து விலகி வரும்படி எதிர்முனையில் பேசியவர் கட்டளை வழங்க அடுத்த நொடி தனியாக சற்று தொலைவு சென்று பேசிவிட்டு வந்தான். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், மருமகளை இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுன்னு அப்பா சொல்றாரு. கிளம்புறதுக்கு கார் கூட ஏற்பாடு பண்ணியாச்சு, அங்கிருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப போய் வரலன்னு சொல்லி காரை திருப்பி அனுப்புனா நல்லா இருக்காது. என்ன மருந்து என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு டாக்டர் கிட்ட விவரமா கேட்டு எழுதி வாங்கிட்டா எங்க ஊர் ஹாஸ்பிட்டல்ல காட்டிக்கிறோம் என்றான் சித்திரன். அதுக்கெல்லாம் மாப்பிள்ள தெரிஞ்ச டாக்டர்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சோம் என்று காரணம் சொல்லி வற்புறுத்தலாய் ராஜதுரை கேட்டிட, அதற்கு சித்திரன் பதில் சொல்லும் முன் ராஜதுரைக்கு அருள் நம்பியிடம் இருந்து அழைப்பு வந்தது. இப்பதான் பையன் பேசினா, என்னமோ மருமகளுக்கு டைஃபாய்டுன்னு சொன்னீங்களா, அதுக்கான ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட்டை வாங்கி கொடுங்க, இங்கிருந்து கார் ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சிருக்கேன், மகனையும் மருமகளையும் அனுப்பி வைங்க, இங்க நமக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் இருக்காங்க, காட்டிக்கலாம் என்று அருள் நம்பி முடித்திட, இதற்கு மேல் வாதம் செய்தால் நன்றாக இருக்காது என்று புரிந்து மகளை மருமகனுடன் புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைக்க சம்மதம் தெரிவித்தார் ராஜதுரை. தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பெற்றோரை பிரியும் துயரில் கண்களில் வழிந்த கண்ணீரையும் துடைக்க மனமின்றி தன் உடைமைகளை எடுத்து வைக்க துவங்கினான் சிந்து. அவளை கண்ட சித்திரன் அவள் கண்ணீரை துடைக்க முன்வர சட்டென்று கையை தட்டிவிட்டு, சின்ன பாத்துக்க எனக்கு தெரியும், தயவு செஞ்சு இருந்து போறீங்களா
என்று வெடுக்கென்று பதில் தந்தவளை தடுத்து கண்ணம் துடைத்து, உனக்கு உன்னை பார்த்துக்க தெரியலாம், ஆனா உன்னை விட நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்க முடியும் என்று வம்படியாக அவளை நெருங்கி அமர்ந்து கொண்டு நேற்று ஊசி போட்ட இடத்தை மென்மையாய் தடவி கொடுக்க துவங்கினான் சித்திரன். இந்த அன்பு உண்மையா, இல்லை இதுவும் நடிப்புதானா? உள்ளுக்குள் குழம்பி தவித்தாள் சிந்து. அத்தியாயம் 9. புகுந்த வீட்டிற்கு முதலில் தங்கிட செல்லும் தன் மகளுக்கு அன்னையால் சில அறிவுரைகள் வழங்கி தனியே அழைத்து சென்றார் சந்திரிகா. நான் பார்த்த வரைக்கும் உன் மாமியாரும் சரி நாத்தனாரும் சரி பட்டு பட்டுன்னு அடுத்தவங்க மனசை நோகமேன்னு நினைக்காம பேசுற குணமா இருக்காங்க. ஒன்னு அவங்க என்ன சொன்னாலும் அமைதியா அதை கடந்து போயிடு. வார்த்தைக்கு வார்த்தை வாதம் செஞ்சுக்கிட்டு நிக்காத. நம்ம வீட்டுல எங்க கிட்ட பேசுற மாதிரி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தேன்னா என் வளர்ப்பு சரியில்லைன்னு என்னைய தான் தப்பா சொல்லுவாங்க. யார் மேலேயும் இருக்கிற கோபத்தை மாப்பிள்ளை கிட்ட காட்டாத. எத்தனை உறவு வந்தாலும் போனாலும் பொண்ணா பிறந்த பொறப்புக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது புருஷன்ற உறவு மட்டும்தான். அதனால அவரை அனுசரிச்சு போக கத்துக்கோ என்று இது போல பல அறிவுரைகளை மூட்டை மூட்டையாக கட்டி சிந்துவின் பிறந்த வீட்டு சீரோடு புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் சந்திரிகா. ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தியே, உடம்புக்கு முடியாம கிடக்குதுன்னு சொல்லவும் கோயம்புத்தூர் போற வரைக்கும் அம்மா வீட்லயே இருந்துக்கலாம்னு முடிவெடுத்துட்டியோம் நாங்க நினைச்சிட்டோம் என்று அப்போதுதான் வீட்டின் உள்ளே நுழைந்தவளை கிண்டல் போல குத்தலாய் பேசினார் வைதேகி. தன் அம்மா சொல்லி அனுப்பிய வார்த்தையை மனதில் கொண்டு குத்தல் பேச்சுக்கு பதில் ஏதும் தராமல் அமைதியாய் விலகி சென்றாள் சிந்து. அன்று மாலையே தாங்கள் வழக்கமாய் பார்க்கும் கைராசி டாக்டர் என்று ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார் வைதேகி. டைபாய்டு காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் என்று எண்ணிக்கொண்டு சிந்துவும் எதுவும் சொல்லாமல் அவருடன் சென்றிட மீண்டும் சிந்துவிற்கு அங்கு சில டெஸ்ட்கள் எடுக்கப்பட்டது. திரும்பவும் ரத்தம் எடுத்து முதலில் இருந்து பரிசோதனை செய்யப்படுவதன் காரணம் புரியாமல் குழப்பத்தில் இருந்தவளுக்கு கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அறையில் விடை கிடைத்தது. ஆமா, அந்த ரிப்போர்ட் கரெக்ட் தான். டைபாய்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அவங்க கொண்டு வந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டையே ஃபாலோ பண்ணலாம் என்று டாக்டர் விவரம் கூறிட தனக்கு டைபாய்டு என்று சொன்னதையே நம்பாமல் மறுபரிசோதனை செய்யத்தான் இங்கு அழைத்து வந்திருக்கிறார் என்ற உண்மை காலம் கடந்து புரிந்தது சிந்துவிற்கு. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அமைதியாய் சிந்து அமர்ந்திருக்க அடுத்த கேள்வியை டாக்டரிடம் கேட்டு அதிர வைத்தார் வைதேகி. டைபாய்டு காய்ச்சல் இருக்கிற இந்த நேரத்துல குடும்பத்துல இருந்து குழந்தையும் நின்றுடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு இந்த காய்ச்சலோட பாதிப்பு இருக்குமா என்று வைதேகி டாக்டரிடம் வினவிட, இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் கேள்வி கேட்பார்களா என்று முதல் முறை விசித்திர ஜந்துவை பார்ப்பது போல வைதேகி வெறித்து பார்த்தால் சிந்து. அதுக்கும் பாசிபிள் இருக்கு. உங்க மருமகளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு. இந்த பாதிப்பு உங்க பையனையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால நான் கொடுக்குற மெடிசனை தொடர்ந்து 15 நாளைக்கு எடுக்க சொல்லுங்க. அது வரைக்கும் ஃபேமிலி லைஃப்ல இருக்க வேண்டாம் என்று கூறி சில பல மருந்துகளை எழுதி கொடுத்து அனுப்பினார் டாக்டர். டாக்டரின் அறிவுரைப்படி அன்றிலிருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வற்புறுத்தப்பட்ட சிந்து வீட்டின் கீழே தனி அறையில் தங்க வைக்கப்பட்டாள். புது இடத்தில் தனித்து தங்க பயந்தவள் மெதுவாய் சித்திரனை நெருங்கி, என்னால தனியா தூங்க முடியாது. எங்க வீட்லயே அம்மா கூட அவங்கள கட்டி பிடிச்சிட்டு தான் படுத்துப்பேன். உங்க அம்மா கிட்ட சொல்லுங்களேன் என்று முதல் முறை தயக்கத்துடன் கெஞ்சினான் சிந்து. அப்பா, சிந்துக்கு தனியா படுத்துக்கிறதுனா கொஞ்சம் பயம். அதனால ஏன் கூடவே இருக்கட்டும். டாக்டர் சொன்னபடி நடந்துப்போம் என்று மெதுவாய் சித்திரன் கூறிட, அதெல்லாம் முடியாது. கல்யாணம் ஆன சின்னஞ்சிறுசுக எந்த நேரத்துல எப்படி தடுமாறுவீங்கன்னு சொல்ல முடியாது. டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கையில இருந்தா உனக்கும் பாதிப்பு என்று ஒரேடியாக மறுத்துவிட்டு மகனுக்கு மட்டும் முதலில் சாப்பாட்டை பரிமாறி மேல் அறைக்கு அனுப்பிவிட்டார் வைதேகி. அடுத்து உணவருந்த அமர்ந்தவளை, எந்திரி, வீட்டுல ஆம்பளைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொண்ணுங்க சாப்பிடணும். மாமா இன்னும் சாப்பிடல. அதுக்குள்ளேயும் கையை நினைக்க உட்கார்ந்தா யார் பரிமாறுறது? என்ன பழக்க வழக்கம் கத்து கொடுத்துருக்காங்க என்று சிந்துவை அதட்டி சாப்பிட அமர்ந்தவளை அப்படியே எழுப்பி விட்டவர் அதன் பிறகு வந்த அருள் நம்பிக்கை பரிமாறும்படி செய்கை செய்திட, நீயும் கூடவே உட்காந்து சாப்பிடுமா, உனக்கும் காய்ச்சல் வேற, நேரத்துக்கு சாப்பிட்டு மருந்து எடுத்துக்கோ என்று அக்கறையாய் சொன்னார். அவளும் சாப்பிட உட்காந்துட்டா தோசை யார் ஊத்துறது என்று கணவரை அடக்கினார் வைதேகி. ஏன் நீ ஊத்துறது? வழக்கமா இதை நீதானே செய்வ என்றார் அருள் நம்பி. நல்லா இருக்கே, எனக்கு ஒன்றும் உடம்பு இரும்புல செஞ்சு வைக்கல. கல்யாண வேலையெல்லாம் செஞ்சு நானும் களைச்சு போய் தான் இருக்கேன். சிலர் வாய் விட்டு சொல்லிடுறாங்க, நான் உள்ளுக்குள்ளே வச்சிட்டு இருக்கேன் என்று பட்டென்று பதில் தந்தவர், நீ போமா, போய் மாமாவுக்கு தோசை ஊத்திட்டு வா என்று தேல் கொடுக்காய் கொட்டிய வாயாலேயே தேன் சொட்ட பேசினார் வைதேகி. தான் மட்டும் தனித்திருக்கும் போது ஒரு மாதிரியும் மற்றவர்களுடன் இருக்கும்போது வேறு மாதிரியும் நடந்து கொள்ளும் மாமியாரின் குணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அவர் சொன்ன வேலையை செய்ய சென்றாள் சிந்து. மாமனாருக்கு தோசை ஊற்றி மாமியாருக்கும் தோசை ஊற்றி
முடித்து சாப்பிட அமரும்போது மணி 11 தாண்டி விட்டது. அத்தை, மாவு என்று தீர்ந்து போன மாவு பாத்திரத்தை காட்டி சிந்து வினவிட, அடடா, மாவு தீந்து போச்சா? இன்னைக்கு அண்ணனும் அண்ணியும் ஊருக்கு போனாங்கல்ல, அவங்களுக்கு வழியில சாப்பிட இட்லி சுட்டு கொடுத்தேன். அதான் மாவு தீந்துடுச்சு. பரவாயில்ல, நாளைக்கு ஆட்டிக்கலாம் என்று அசட்டையாக பதில் தர, ஆனா நான் இன்னும் சாப்பிடலத்த என்றாள் சிந்து. ஓ, அப்படியா? என்ன செய்யலாம்? ஆ, சாதம் கொஞ்சம் இருக்கு, பால் ஊத்தி சாப்பிட்டுக்கோ, கூட பக்கடா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் என்று சொன்னதோடு நிறுத்தாமல் வேகமாய் எழுந்து சென்று தட்டில் சாதம் வைத்து அதில் நிறைய பால் ஊற்றி கடித்துக்கொள்ள பக்கடாவுடன் கொண்டு வந்தார் வைதேகி. இல்லத, எனக்கு வேண்டாம், எனக்கு பால் சாதம் பிடிக்காது என்று சிந்து மறுக்க, எதுவும் சாப்பிடாம பிடிவாதத்துக்கு போய் படுத்துட்டு நாளைக்கு உன் வீட்டு ஆளுங்க கிட்ட என் மாமியாரு என்னை பட்னி போட்டுட்டாங்கன்னு சொல்லுவ, இது எனக்கு தேவையா என்று கடிந்து கொள்ள, அடுத்து பதில் எதுவும் கூறாமல் தனக்கு முன் இருந்த பால் சாதத்தை மிச்சம் வைக்காமல் உண்டு முடித்து எழுந்தாள் சிந்து. இரவு உணவு முடிந்தது. அவளுக்கென்று காட்டிய அறையில் சென்று சிந்து முடங்கிட, அதற்கு எதிர் அறையில் தங்கள் உறக்கத்தை தழுவியிருந்தனர் அருள் நம்பியும் வைதேகியும். எப்போதும் சிந்துவிற்கு தனித்திருந்து பழக்கம் இல்லை. இரவு அவள் அம்மாவுடன் படுத்துதான் பழக்கம். அவள் அறையில் உறங்கும் போதும் இரவு முழுவதும் ஒரு சின்ன லைட் எரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த அறையில் சிறு வெளிச்சம் கூட இல்லை. வெளிச்சம் வேண்டுமென்றால் டியூப்லைட் மட்டுமே இருந்தது. நல்ல இடம்னு சொல்லி இப்படி ஒரு இக்கட்டான குடும்பத்துல மாட்டி விட்டுட்டாங்களே. அம்மா அப்பா பேச்ச கேட்டு கட்டின பொண்டாட்டி சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட கேட்காம தனியா விட்டுட்டு போன மனுஷனை நம்பி நான் எப்படி வாழ்நாள் முழுசா வாழ்றது என்று உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டே கட்டிலில் கால் மடக்கி அமர்ந்தபடி சுற்றியிருந்த இருளை வெறித்து மிரண்டு கொண்டிருந்தாள் சிந்து. எங்காவது நாய் ஊளையிடும் சப்தம் கேட்டாலும் உடல் நடுங்க அருகில் இருந்த தலையணையை எடுத்து நெஞ்சோடு சேர்த்து கட்டிக்கொண்டு, அம்மா அம்மா என்று பயத்துடன் முனகிக் கொண்டே கட்டிலில் சரிந்து படுத்தாள். மாத்திரையின் பயனால் காய்ச்சலின் வேகம் குறைந்திருந்தாலும் உள்ளுக்குள் இருந்து உண்டான பயத்தில் விட்டுப்போன காய்ச்சல் மீண்டும் தொற்றிக் கொண்டது. அம்மா அம்மா என்ற முனங்கல் எப்போது சித்து என்று மாறியது என்று அவள் அறியவில்லை. காய்ச்சலின் மிகுதியால் சுயநினைவற்று தன் பெயரை உச்சரித்தவளை தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டு, உனக்கு நான் இருக்கிறேன் என்று ஆறுதலாய் குளிரில் நடுங்கும் முதுகை வருடி கொண்டிருந்தான் சித்திரன். அவன் செய்கையில் பயம் மறந்து நிம்மதியை உணர்ந்தவள் அப்படியே அவன் நெஞ்சிலேயே படுத்து உறங்கி போனாள். மறுநாள் சிந்து அறையில் இருந்து சித்திரன் வெளியில் வர பத்திரகாளியாய் முன் நின்றார் வைதேகி. சேண்ட நாயே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நேத்து தானே அத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன், மாட மாதிரி மண்டை ஆட்டிட்டு இப்ப இவ ரூம்ல இருந்து வந்தா என்ன அர்த்தம் என்று மகனை திட்டிட, அவளுக்கு உடம்புக்கு முடியல, சாப்பாடு சாப்பிட்டாலா மாத்திரை சாப்பிட்டாலான்னு பார்க்க வந்தேன், காய்ச்சல் தாங்காம முனகிட்டு கிடந்தா, அதான் துணைக்கு இங்கே இருந்துட்டேன் என்று சித்திரன் பதில் தர, நல்லதுக்கு சொன்ன இந்த காலத்துல யார் கேக்குறீங்க என்று தலையில் அடித்து புலம்பி விட்டு சென்றார் வைதேகி. சித்திரன் அறைக்குள் வரவும் பொறிந்து தள்ளினாள் சிந்து. உங்க அம்மா அந்த பேச்சு பேசுறாங்க, நீங்களும் அமைதியா வாரீங்க, என் பொண்டாட்டி ரூமுக்கு வர உங்ககிட்ட எதுக்கு கேட்கணும்னு திரும்பி கேட்க வேண்டியதானே என்றவள், எப்படி பேசுறாங்க? எங்க வீட்டுல அப்படி தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய நாயே மாடுன்னு திட்ட மாட்டாங்க. உங்க வீட்டுல உங்களுக்கே நல்ல மரியாதை இல்ல என்ற வாய்க்குள் முணங்கி கொண்டாள் சிந்து. என்ன சொன்ன? சித்திரன் வினவ, என்ன சொன்னாலும் அமைதியா வர்றீங்க, நீங்க ரொம்ப நல்லவர்னு சொன்னேன் என்றாள். சிந்து, எல்லார் வளர்ப்பும் ஒன்னா இருக்காது. எங்க அம்மா எங்களை உரிமையா திட்டியே பழகிட்டாங்க. நீ உனக்கு பிடிச்சவங்க, உனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிற ஆளுங்க கிட்டதான் உன் கோபத்தையும் உணர்வையும் காட்டுவ. மத்தவங்க ஏதாவது தப்பு செஞ்சா அவங்கள ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம கடந்து போயிடுவ. நான் அப்படி இல்லை. என் கோபத்தை எனக்கு பிடிச்சவங்க கிட்ட காட்ட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கோபம் உறவுகளுக்கு நடுவுல இருக்கிற அன்பை அழிக்கிற ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு என் அழகான உறவை அழிக்க நான் விரும்பல. இப்ப நீ சொன்ன மாதிரி நான் என் அம்மா கிட்ட கோபப்பட்டா என்ன ஆகும்? எப்பவுமே என்னை எதிர்த்து பேசாத பிள்ளை பொண்டாட்டிக்காக பேசுறான்னு அந்த கோபம் உன் மேலதான் திரும்பும். உனக்கும் அம்மாவுக்கும் இடையில இன்னும் விரிசல் அதிகமாகும். இருக்கிறது ஒரு லைஃப், அதையும் அடுத்தவங்களை காயப்படுத்திட்டு வாழணும். இப்ப திருப்பி பதில் சொல்லாம விட்டதால இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அம்மாவோட கோபம் குறைஞ்சிடும். நாளைக்கு அவங்களே உன் கூட துணைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை விட்டு சண்டை போட்டா வீண் மன கசப்பு தான் மிஞ்சும் என்று சித்தாந்தம் பேசினான் சித்திரன். சித்திரன் வார்த்தை சிந்து மனதில் ஆழமாய் பதிந்ததோ என்னவோ. அடுத்து வந்த நாட்களில் மாமியார் செயலை கண்டும் காணாமல் செல்ல முடிந்தது. தன் மனதில் சித்திரனும் அவன் வார்த்தைகளும் பாதிப்பு கொடுத்திருப்பதை உணராமலேயே நாட்களை கடத்தினாள் சிந்து. ஒரு வழியாய் மாமியார் வீட்டில் இருந்து சித்திரன் தற்போது வேலை செய்யும் இடமான கோயம்புத்தூருக்கு புதுமண தம்பதிகள் வந்து சேர்ந்தனர். புது வீடு பால் காய்ச்சி மகன் மருமகளை விட்டுவிட்டு அருள் நம்பி தம்பதியினர் கிளம்பிட
வீட்டின் பொருட்களை அடுக்கி கொடுக்க வந்த சந்திரிகாவிடம் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் நன்றாக இருப்பதாகவே காட்டிக்கொண்டாள் சிந்து. புது இடம், புது மக்கள், போக போக புதுமை பழகிவிட சித்திரன் மீது இருந்த கோபமும் மறந்து நண்பனாய் ஏற்கும் மனநிலைக்கு வந்திருந்தான் சிந்து. இப்போதெல்லாம் தயக்கமின்றி சித்திரன் தோள்களை தலையணையாய் மாறியிருந்தது. இப்படியே திருமணம் முடிந்து 2 மாதம் முடிந்திருந்தது. முதல் மாதம் முடியும் போதே விசேஷம் இருக்கா என்று கேள்வி கேட்டு குடைய துவங்கினார் வைதேகி. இல்லை என்று சொன்னதும், எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச அந்த மாசமே சித்திரன் நின்னுட்டான். சபிதாவுக்கு 1 மாசம் கழிச்சுதான் கிடைச்சது. அதுக்கே நான் துடிதுடிச்சு போயிட்டேன். இந்த காலத்து பிள்ளைங்க பிள்ளை பெத்துக்கிறத தள்ளி போடுறது தான் ஃபேஷன் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது என்ன இருந்தா இப்பவே மூட்டை கட்டி வச்சுடு. அடுத்த மாசம் நல்ல செய்தி சொல்றேன் என்று தீர்மானமாய் கூறி முடித்தார். காதல் என்பதை உணரும் வரை கணவனாய் இருப்பது இல்லை என்று தன் எண்ணத்தில் தீர்மானமாய் இருந்தான் சிந்து. திருமணம் முடிந்து வந்த முதல் பிரிவு அவளுக்கு அவள் காதலை மட்டும் இல்லை, சித்திரன்தான் தனக்கு எல்லாம் என்று புரிய வைத்தது. கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் ஆச்சு, ஒரு விசேஷம் இல்ல. இதுல ஆடிக்கு அழைக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று ஆடிக்கு மக்களை அழைக்க அனுமதி கேட்டு போன் செய்த சந்திரிகாவிடம் புகைத்தார் வைதேகி. 2 மாசம் தானே ஆகுது சம்பந்தி, அதுக்குள்ள என்ன அவசரம் என்று சந்திரிகா சமாதானம் செய்தது அவருக்கே பாதகமாய் முடிந்தது. உங்களுக்கு அப்படித்தான் தோணும். மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷமாகியும் எந்த விசேஷமும் இல்ல. உங்களை மாதிரி அசால்ட்டா இருக்க எங்களால முடியாது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, ஆடி கடைசி வாரம் வந்து கூட்டிட்டு போங்க. இந்த மாசமாவது ஏதாவது புழுப்பூச்சி தாங்குதான்னு பாப்போம் என்று வெடுக்கென்று சொன்னவர், ஆடிக்கு கூப்பிட்டா சும்மா வெறும் கையை வீசிக்கிட்டு வந்துடாம ஆடி சீரோட வாங்க என்ற வைதேகி கட்டளைக்கு பணிந்த ஆடி சீருடன் மகளை தங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்தனர் சந்திரிகா மற்றும் ராஜதுரை. ஊருக்கு கிளம்ப வேண்டிய பொருட்களை அடுக்கியவளுக்கு அங்கிருந்து கிளம்ப மட்டும் மனம் வரவில்லை. வேலைக்கு சென்ற சித்திரன் வீடு திரும்பவும் அவனை ஒருமுறை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று மனம் முரண்டு பிடித்தது. மாப்பிள்ள தான் பேசினார் சிந்து. மாசத்துல கடைசி தேதி, வேலை முடிஞ்சு வர 10 மணிக்கு மேல ஆகுமா. அதனால நம்மள கிளம்ப சொல்லிட்டாரு. சாவிய பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு சொன்னாரு என்று சித்திரனிடம் பேசிய விஷயங்களை கூறி ஊருக்கு கிளம்பும்படி அறிவுறுத்தினார் ராஜதுரை. திரும்பவும் சித்திரனை தொடர்பு கொண்ட சிந்து, நீங்க வந்ததுக்கு அப்புறம் கிளம்புறோம் என்றிட, வேண்டாம், ரொம்ப லேட் ஆகும். நைட் டிராவல் அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காது. அதனால நீ இப்பவே கிளம்பு என்று சிந்துவின் பதிலையும் எதிர்பாராது அழைப்பை துண்டித்தான். ஊருக்கு கிளம்புவதற்கு முன் ஒரு காகிதத்தில் ஐ மிஸ் யூ மாமா என்று எழுதி அது அவன் கண்ணில் படும்படியாக வைத்துவிட்டு ஊருக்கு கிளம்பினாள் சிந்து. என்னவோ 1 மாசம் முழுசா புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்க போற மாதிரி அழுகுற. 1 வாரம் தான் உன் மாமியாரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க மகளையும் அப்படிதான் கூட்டிட்டு வந்துட்டு உடனே அனுப்பிட்டாங்களாம். அவங்க பையன் வெளியில சாப்பிட கஷ்டப்படுவாராம். அதனால உன்னை 1 வாரத்துல கூட்டிட்டு போக மாப்பிள்ள வருவாரு என்று மகளின் முகவாட்டத்தை கண்டு கேலி செய்து கூறினார் சந்திரிகா. 1 வாரம் கடக்கும் முன் ஒரு யுகம் கடந்தது போல உணர்ந்தாள் சிந்து. ஒவ்வொரு முறையும் சித்திரன் குரல் கேட்கும்போது தவிப்பை உணர்ந்தாள். மழையாய் கனத்த மனம் சொன்னது இது காதல் என்று. அவனை காணாது கலங்கிய விழிகள் சொன்னது இதுதான் உண்மை காதல் என்று. 1 வாரம் முடிந்தது. இன்று சித்திரன் வருவான். அவன் பேங்க் வேலை முடிந்ததும் கிடைக்கும் பஸ் பிடித்து தன் காதல் மனைவியை காண விரைந்து வருவான். நள்ளிரவு கடந்துவிட்டது. 10 நிமிடத்திற்கு ஒரு முறை சித்திரன் எங்கு வந்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டு தெரிந்து கொண்டே இருந்தாள். காத்திருந்த கண்கள் தன் கணவனை கண்டதும் கட்டுப்பாடு இல்லாமல் கண்ணீரை வடித்தது. தன்னவள் கண்ணங்களில் கண்ணீரை கண்டதும் சுற்றம் மறந்து நெருங்கியவன், நான் தான் வந்துட்டேன்ல, இன்னும் என்ன அழுக என்று தோள்களில் கை போட்டு சிறு குழந்தையை ஆறுதல் படுத்துவது போல சமாதானம் செய்தான் சித்திரன். இருவரின் நெருக்கத்தில் மனம் நெகிழ்ந்து விலகி சென்றனர் பெற்றோர்கள். அதென்ன லெட்டர், வெறும் மிஸ் யூ மாமான்னு? யார் அந்த மாமா என்று கண்களால் சிரித்து கல்லனாய் விசாரித்தான் சித்திரன். ஒருத்தன் இருக்கான், சரியான மாக்கான், கட்டின பொண்டாட்டிய கைப்படாம பாதுகாக்கிற பைத்தியம் என்று தலை சரித்து சிந்து கூறிட அவள் திடீர் மாற்றத்தின் காரணம் புரியாமல், பைத்தியம்தான், என்ன செய்ய, இப்ப வரைக்கும் இந்த மாற்றத்துல இருக்கிற காரணம் புரியாம குழம்பி நிக்கிறேன் என்று சிரிக்க, தீராத உன் அன்பினால் கல்லென இருந்தவள் கற்பூரம் போல் கரைந்தேன். காதல் நோயின் மருந்தாய் நாளும் உன்னை காண தவித்தேன் என்றவள், என்ன உங்களுக்கு மட்டும்தான் கவிதை வருமா? நாங்களும் கதை கவிதை எழுதுவோம்ல என்று இல்லாத காலரை தூக்கிவிட்டு சிரித்திட அவள் செயலில் கிறங்கிய சித்திரன் இன்னும் நெருங்கி, என் காதல் தான் உனக்கு காதல் தந்ததா என்றிட மறுப்பாய் தலையசைத்து, உன் தீராத அன்புதான் தித்திக்கும் காதல் தந்தது என்று சிந்து தன் காதலை கூறிய அடுத்த நொடி சித்திரன் கை அணைவில் சுகமாய் அடைப்பட்டு கிடந்தாள். இந்த வார்த்தையை நீ சொல்ல மாட்டியான்னு
எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா உன்னை நெருங்க தான் மனசு துடிக்கும். உன் உணர்வுகளுக்கும் மதிப்பு தரணும்னு ஏன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டேன். நீ ஊருக்கு கிளம்பும் போதும் உன்னை வந்து பார்க்கணும்னு ஆசையா தான் இருந்தது. ஆனா உன்னை நேர்ல பார்த்துட்டா விட்டு பிரிய மனசு வராது. அதனாலதான் நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உன்னை கூட்டிட்டு போக சொன்னேன். நீ இல்லாம என்னால அங்க இருக்கவே முடியல. நீ கழட்டி போட்டுட்டு போன சேலையில உன் வாசத்தை அனுபவிச்சுக்கிட்டே தான் தூங்குவேன் என்று சித்திரன் தன் மனதை கோரிட, இதை இத்தனை நாள் ஃபோன் பண்ணும்போது கூட ஏன் சொல்லல என்று சிந்து கோபம் கொள்ள, இந்த மாதிரிலாம் பேசி உன் மனசை மாத்த முயற்சி பண்றேன்னு தப்பா நினைச்சுப்பியோன்னு பயந்துட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை போட்டோல பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அழகா அடக்க ஒடுக்கமா தெரிஞ்ச. அப்பவே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த பொண்ணையே பேசி முடிச்சிடுங்கன்னு. நான் உன்னை அடக்க ஒடுக்கமான பொண்ணுன்னு நினைச்சு ஓகே சொன்னா, நீ என்னடானா கோவில வந்து பார்த்தா பத்திரகாளியா முறைக்கிற என்று சித்திரன் சிரிக்க, அப்படி பார்த்தா பிறகு முறைக்காம கொஞ்சுவாங்களா என்று சினிங்கினான் சிந்து. எங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொல்லிட்டாங்க, பொண்ணை நல்லா பார்த்துக்கோ, அப்புறம் சரியா பார்க்கலன்னு சொல்லக்கூடாதுன்னு. பெத்தவங்க பேச்ச மீறக்கூடாதுல்ல, அதனாலதான் வச்சக்கண்ணு வாங்காம பார்த்தேன் என்றவன், உனக்கும் அன்னைக்கே என்ன பிடிச்சிருச்சு, அது உனக்கு புரிய இத்தனை நாள் ஆகியிருக்கு என்றான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கே இப்பதான் தெரிஞ்சது என்றான் சிந்து. அன்னைக்கு நான் உன் கண்ணை பார்த்ததும் என் கண்ணை நேரா பார்க்க முடியாம தடுமாறினியே, அப்பவே தெரிஞ்சிச்சு இது லவ் தான்னு. ஆனா அது புரிய விடாம ஏதோ தடுக்குதுன்னு நினைச்சேன் என்றான். தெரியல, ஒருவேளை நீங்க சொல்றதும் உண்மையா இருக்கலாம். வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்ல. அப்புறம் உங்க அம்மா வேற அடிக்கடி கருப்பு கருப்புன்னு சொன்னாங்களா, அந்த கோபம் எல்லாம் உங்க பக்கம் திரும்பிடுச்சு என்றான் சிந்து. உண்மையை சொல்லணும்னா அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அந்த கோபத்தை தான் அடிக்கடி உன்கிட்ட அப்படி காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. இப்ப நீ என்னைய புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்றவன் அதுவரை இருந்த இடைவெளியை குறைத்து மெதுவாய் அணைத்து தன் தீராத காதலில் தன்னவளை தித்தித்திட செய்தான் சித்திரன். அத்தியாயம் 10. சில மாதம் கடந்து தன் அக்காவிற்கு குழந்தை பிறந்ததும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சிந்துவிடம் அதன்படி சம்மதித்து குழந்தைக்காக குடையும் தன் அம்மாவையும் சமாளித்து சித்திரன் காத்திருக்க அந்த நாளும் கூடிய விரைவில் நிகழ்ந்தது. இந்துவிற்கு குழந்தை நின்ற 2 மாதத்தில் சிந்துவும் கருவுற்றாள். அழகான பெண் குழந்தை பெற்று அதற்கு ஸ்மிருதா என்றும் பெயர் சூட்டினர். தனக்கு காதலை கற்றுத்தந்த காதல் கணவனுக்கு தன் காதல் பரிசாய் பெண் பார்க்கும் படலமெல்லாம் சடங்கு அல்ல, பெண்களுக்கான சங்கடம் என்று சண்டையிட்டு கொண்டிருந்தேன் நானடா. சத்தமின்றி நானும் அந்த சங்கடத்தில் சிக்கித் தவித்து உன்னை கண்டு என்னை மறந்து உன்னில் கரைந்தேன் ஏனடா. வெறுப்புடன் பதுமை போல பார்ப்போர் முன் நின்றிருந்தேன் நானடா. உன் விருப்ப பார்வையில் என் கவனத்தை ஈர்த்து உன்னை கவனிக்க வைத்தாய் நீயடா. தனிமையில் பேசிட தயங்கி நின்றேன் நானடா. ஒற்றை புன்னகையில் என் தயக்கம் உடைத்து காதல் விதைகளை என்னுள் விதைத்து சென்றாய் நீயடா. காதல் என்ற வார்த்தையை மட்டும் அறிந்தவள் நானடா. கண்ணோடு கண் நோக்கி என் அறியாமை அகற்றி அதன் அர்த்தத்தை உணர்த்திவிட்டாய் நீயடா. எவரையும் சலனமின்றி வெளிப்பார்த்து நாணம் மறந்து அச்சம் துறந்து பேசித் தெரிந்தவள் நானடா. அரை நொடி பார்வையில் காதல் மொழி பேசிடும் காந்த வெளியில் என்னை கவர்ந்தெழுத்து நாணம் கொண்டு அச்சம் துடைத்து உன் எண்ணத்திற்கு சம்மதமாய் தலையாட்ட வைத்தாய் நீயடா. திருமண மேடையில் புதிதாய் கலக்கம் சூழ்ந்திட நடுக்கம் கொண்டிருந்தேன் நானடா. என் நடுக்கம் உணர்ந்து உன் நெருக்கம் கொண்டு கலக்கம் களைத்து மாலையிட்ட கழுத்தில் பொன் தாளியிட்டு முழுதாய் உனதாக்கினாய் நீயடா. உன்னவளாய் மாறிய பின்பும் ஏதோ ஒன்று தடுக்க தடமாற்றத்துடன் ஒதுங்கியிருந்தேன் நானடா. உன் மனம் முழுதாய் மாறும் வரை காத்திருப்பேன் என்று கண்ணியமாய் விலகி நின்று எனக்குள் முழுதாய் நிறைந்தாய் நீயடா. கொஞ்சம் கொஞ்சமாய் என்னுள் உன்னை கண்டு குழம்பி நின்றேன் நானடா. என் மனம் அறிந்து விருப்பம் உணர்ந்து உணர்வுகளுக்கும் உயிர் தந்து இதுதான் காதல் என்று உணர்த்தி சென்றாய் நீயடா. இது காதல் அல்ல, ஒருவித கட்டாயத்தில் வளர்ந்த பந்தம் என்று தவறாய் புரிந்திருந்தேன் நானடா. கட்டாயத்தில் வந்தது அல்ல, நம் கண்கள் கண்டதும் மலர்ந்தது என்று ஒவ்வொரு நிகழ்விலும் உணர்த்தினாய் நீயடா. சின்ன சின்ன சீண்டலில் மோகம் இல்லா முத்த தூண்டலில் எனக்குள் நீ விதைத்து சென்ற காதல் விதைக்கு உரமிட்டாய் நீயடா. நீ இட்ட காதல் விதை மரமாய் வளர்ந்து என்னை முழுதாய் மறைத்து உன்னை மட்டும் நிறைத்து நிற்க காதல் பாரம் தாங்கிட முடியாமல் உன்னில் என்னை இழந்தேன் நானடா. நமக்குள் வளர்ந்த காதல் விருட்சத்தில் கனியாய் மலர்ந்த கருவினை சுமந்த நின்றேன் நானடா. சுப செய்தி அறிந்து உன் கண்ணில் துளிர்த்த ஒரு துளி கண்ணீரில் அளவில்லா ஆனந்தத்தை உணர்த்தினாய் நீயடா. முதல் முறை குழந்தையை கையில் ஏந்தி தாய்மை அடைந்த மகிழ்வில் முத்தமிட்டேன் நானடா.
என் வாழ்வில் சகல சந்தோஷங்களும் உன்னால்தான் என்று என் நெற்றில் முத்தமிட்டு உன் ஆண்மையில் ஒளிந்திருந்த தாய்மையை உணர்த்தினாய் நீயடா. யாரென்றே அறியாமல் என் வாழ்வில் நுழைந்து என் சகலமும் ஆனாய் நீயடா. முதல் பார்வையில் காதலை கொடுத்து உன் வாழ்வில் நிறைந்து நின்ற பெண் நானடா என்று தன் திருமண வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை ஒற்றை கவிதையில் கூறி தன் தீராத அன்பினை சித்திரனுக்கு நினைவுறுத்தினாள் சிந்து. சில வருடம் கடந்து சிந்து தன் காதலை வெளிப்படுத்திய போது கூறிய வரதட்சணை எனும் வார்த்தை சித்திரனை மனதில் பாரமாய் அழுத்திக் கொண்டே இருந்தது. மனைவிக்கு தன் வருமானத்தில் நகையை செய்து கொடுத்துவிட்டு சிந்துவிற்கு அவள் வீட்டில் போட்ட நகைகளை மாமனார் கையில் திருப்பி கொடுக்க, இது மகளுக்கு தரலனா என்ன, என் பேத்திக்கு தரேன், இப்ப இது வரதட்சணை இல்ல, என் பேத்தி மேல நாங்க வச்சிருக்கிற பாசம் என்று எல்லா நகைகளையும் மீண்டும் மகளிடமே ஒப்படைத்தார். இதுதான் பெற்றோரின் பாசம் என்பது. தான் எத்தனை கஷ்டம் அனுபவித்தாலும் தங்கள் குழந்தைகள் என்றும் நிம்மதியாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உன்னத மனது வேறு எவருக்கும் வராது. சிந்துவின் மாமியாரும் சித்திரனுடன் சிந்து வாழும் சந்தோஷமான வாழ்வை பார்த்து மனம் மாறி தன் மகனின் சந்தோஷத்திற்காக சிந்துவையும் சந்தோஷமாக வைத்துக் கொண்டார். காதலும் புரிதலும் கலந்து கலக்கும் உறவில் என்றும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் சிந்து சித்திரன் என்றும் காதலுடன் வாழ்ந்தனர். இனியெல்லாம் சுகமே சுபமே. ஏன நேர்களே, எழுத்தாளர் லதா கணேஷ் அவர்களின் நேசம் கொண்டது நெஞ்சம் இந்த நாவல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகள் உங்களை வந்து சேருங்க. மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே சுபிதா கண்ணன். நன்றி, வணக்கம்.